family is very, this is a very easy way for us to identify different types of people and help you எப்படி நம்ம பெட்டரா கம்யூனிகேட் பண்றது, எப்படி பெட்டரா நம்ம வந்து லிசன் கனெக்டா தான் பாத்துக்கோங்க. உங்க கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். சோ கனெக்டா தான் பாத்துக்கோங்க. இந்த program I would like to share a few words about the faculty. So Mr. Karthik is an engineer by his education. He is the founder of the WIN Research Training Academy and is a corporate trainer, entrepreneur and people development professional with over a decade of experience in training, learning and consulting. He is a certified national trainer of JCI India, the unique blend of industry experience and training. He brings practical insights, engaging activities. Actually, Karthik is special in நிறைய outbound training பண்ணுவாரு. நிறைய outbound activity based பண்ணுவாரு. சரி ஆக்டிவிட்டிலாம் பண்ணலாமா கேட்டாரு. இடம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் எவ்வளோ புரிஞ்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். Basically an outbound trainer. So he's also got good powerful storytelling techniques. அவர் நிறைய கம்பெனிஸ் ஒர்க் பண்ணிருக்காரு. மஹிந்திரா, மிஷின் டயர் மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்க்கு ட்ரைனிங் பண்ணியிருக்காரு. ஸோ ஓவர் த பாஸ்ட் இயர்ஸ் he has trained over 65,000 students, 3,000 faculty members and 8,000 professionals. So within a very short span of time, I'm glad that Karthik has been able to touch the lives of so many people in a very positive way, and I'm happy that the first time he's coming to Palms. I have known him for almost past 3 years, but அப்பெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் ஏதாவது சூழ்நிலை நினைச்சிருப்போம், ஒர்க் அவுட் ஆகாது. This time it was possible. So I welcome Karthik to handle this session now. Thank you. So thank you so much Senthilkannan sir, the president of Palms, and இங்கே இருக்கக்கூடிய அத்தனை நபர்களையும் நான் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த ப்ரோக்ராமுடைய அப்ஜெக்டிவ் என்னவா இருக்க பொழுது என்ட சொல்லிடலாம். ஏன்னா 7 ஹேபிட் ஆஃப் த லீடர்ஸ் அதில் வந்து எப்பயுமே ஸ்டார்ட் வித் என் மைண்ட் செட் அப்படின்னு இருக்கும். ஐ வில் கிவ் அஷூரன்ஸ், இந்த ப்ரோக்ராமுடைய என் மைண்ட் செட்டில் நம்மளுடைய பார்வை கொஞ்சம் மாறி இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமே கிடையாது. இட் இஸ் அ சேஞ்ச் மேக்கிங் ப்ராசஸ். அதற்கு முன்னால் இங்கே ஒரு சின்ன சேஞ்ச் நடக்க போகுது. என்ன சேஞ்ச் அப்படின்னா, நம்ம எல்லாமே இந்த சர்க்கிளாக மாற்றிக்கிடலாம். நோ எம்டி சேர்ஸ், நம்மளுடைய நோட் புக் எல்லா விஷயங்களும் வச்சுக்கிடலாம். ஒரு சர்க்கிளாக மாற்றிக்கலாமா? we will have a small game, monkey game. விளையாண்டுட்டு then we will go to the next part of agenda. எக்ஸ்ட்ரா சேர் இருக்கக்கூடாது. சர்க்கிள் ஃபாஸ்ட்டாக உருவாகிறோம். ஹேண்ட்பேக்கில் வேற ஏதாவது ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா நகை வச்சிருந்தீங்கன்னா கொடுங்க, நான் பத்திரமா வச்சிருக்கிறேன். ஓகே, டோன்ட் கேரி யுவர் மொபைல் ஃபோன், யூ கேன் கீப் இட் இன் யுவர் ஏதாவது பேக்ல வச்சுக்கலாம். நீங்க சைலண்ட் மோட்ல போட்டுக்கோங்க. ஒரு சர்க்கிளா போட்டுக்கலாம். மேக் இட் ஃபுல் சர்க்கிள். உள்ள வந்து உட்காருங்க. உங்களுடைய நோட் புக்ஸ் எல்லாத்தையுமே இப்போதைக்கு கீழே வச்சுக்கோங்க. உங்களுடைய நீங்க எந்த சேர் கீழே இருக்கீங்களோ அது கீழே வச்சுக்கோங்க. மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள், ஃப்ரீயா உட்காந்துக்கோங்க. I got the next 2.5 hours நீங்க மைண்ட் லெவலையும் மற்ற விஷயங்களும் ப்ரிப்பேர் ஆகி வந்திருப்பீங்க நம்மளுமே நம்புறேன். ப்ளீஸ் இங்க கனெக்ட் ஆகிட்டு ப்ளீஸ். அங்கேயும் உட்காந்துக்கலாம். ஒரு கேப் கூட இருக்கக்கூடாது. There should not be any extra. ஓகே, பிஃபோர் கெட்டிங் டு த செஷன், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு மைண்ட் செட் என்ன அப்படின்னா, எப்பயுமே கற்றலில் நம்ம ஒரு குழந்தைய போல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. அப்போ நம்ம எல்லாருமே மைண்ட் அளவில் ஒரு குழந்தைய போல வச்சுக்கிடுவோம். எவ்வளோ தூரம் ஹாப்பி லேர்னிங்காக நம்ம எடுக்க போகிறோமோ எடுத்துக்கிடுவோம். நெக்ஸ்ட் 2.5 hours நல்ல எனர்ஜியாக, திங்கிங்காக, ஒரு பாசிட்டிவ் டேக்அவேவா அந்த டேக்அவேவை நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ குழந்தை அப்படின்னோடனே எப்படி தான் ஒரு ப்ரோக்ராமில் சொல்லும் பொழுது, நான் நெக்ஸ்ட் ஒரு 1/2 hour நான் பேசிகிட்டே இருக்கேன். யாருமே பேசாமல் என்னை உத்து பார்த்துட்டே இருந்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க எல்லாம் 1 வயசு குழந்தைய நினச்சிக்கிட்டாங்க. ஸோ தயவு செய்து அப்படி யாரும் அப்படிப்பட்ட குழந்தையா இருக்க வேண்டாம். ஒரு 10 வயசு குழந்தைய நம்ம நினச்சிக்கிடுவோம். அப்போ அந்த 10 வயசு குழந்தை எவ்வளவு ஆக்டிவாக இருக்குமோ அந்த லெவல் ஆக்டிவாக நம்ம இருக்கும். ரைட், இங்கே நான் வந்து பார்க்கும் பொழுது டிஃப்ரெண்ட் யூனிஃபார்ம், டிஎம்பியாக இருக்கட்டும், ஸ்பிக்காக இருக்கட்டும், ஏன்னா நான் சார்ட்டை டிஸ்கஸ் பண்ணும் பொழுது டிஃப்ரெண்டான டைப் ஆஃப் பீப்புள் இண்டஸ்ட்ரியிலேருந்து வர்றாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தேவையானது ஒரு நல்ல நெட்வொர்க்கிங். இங்கே வந்து இப்போ கனெக்ட் ஆகுறோம் அப்படிங்கிற அந்த கனெக்டிவிட்டி எங்கேயோ ஒரு இடங்கள்ல நம்மளுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கிறது அல்ல.
இப்போ நம்ம என்ன விஷயங்கள்னா, நான் ஒரு ஃப்ரூட் சொல்கிறேன், அந்த ஃப்ரூட்டை மட்டும் வேகமாக சொல்ல போகிறோம். அந்த ஃப்ரூட்டை நம்ம சொல்லி ஒரு நபருக்கு ஒரு ஃப்ரூட் கனெக்ட் ஆக போது அதை மட்டும் மைண்டில் வச்சுருக்கோம். கிளியருங்களா? ஓகேவா? ஓகேவா? நான் என்ன சொல்கிறது புரியுதா? கொஞ்சம் புரிஞ்சு அக்னாலேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் சந்தோஷப்படுவேன். ஓகே, எஸ் அப்படி மாதிரி இல்லை நோ அப்படிங்கிற மாதிரி. நோட் புக் மட்டும் என்ன வச்சுக்கோங்க, கீழே வச்சுக்கோங்க. அவங்க வந்தவொடனே நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, நீங்கள் உங்களுடைய பொசிஷன் இருக்கும், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க இப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லைங்களா? சரி, நம்ம ஒரு மொத்தம் ஒரு 3 to 4 டீட்டெயில்ஸை உங்களை கேட்க சொல்ல போகிறேன். குறைஞ்சது 5 பேருடைய டீட்டெயில்ஸாவது உங்கள் மைண்டில் இருக்கும். இங்கே எத்தனை பேருக்கு எல்லாருடைய பேரும் தெரியும்? யாருக்காவது தெரியுமா? தெரியாது. வி ஆர் நியூ. அப்போ ரொம்ப மிங்கிள்டாக இருக்கும். ரைட், பேர் என்னன்னு கேட்க போகிறோம். யார் பக்கத்தில் இருக்கவங்க பேர் என்னன்னு கேட்க போகிறோம். செகண்ட் டீட்டெயில்ஸ் என்ன கேட்க போகிறோம்னா, என்ன ஆர்கனைசேஷன், அவங்க கம்பெனி என்ன மாதிரி இருக்குது. மூணாவது அவங்க ரோல் என்ன, நீங்கள் கம்பெனியில் என்ன ஒர்க் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிள் இப்போ டிஎம்பி அப்படிங்கிறது பேங்கிங்காக இருக்கலாம், அதில் ஒருத்தவங்க லோன் டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ணலாம், இல்லை ஒருத்தவங்க அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ணலாம், இல்லை கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜராக இருக்கலாம். அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட கேட்க போகிறீங்க, ஃபர்ஸ்ட் என்ன கேட்க போகிறீங்க? இப்போ நேம், பேரு ஊரு சோறுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஈஸியாக மாதிரி பண்ணுறது. பேரு, ஊருன்னா அவங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. மேபி அவங்க தூத்துக்குடியில் இருக்கலாம், பட் வேற ஊர்ல இருந்து கூட வந்திருக்கலாம். சொந்த ஊர் என்ன. சோறுனா அவங்களுக்கு என்ன தொழில் சாப்பாடு போடுது, என்ன டெசிக்னேஷன். புரியுதுங்களா? இந்த 3 டீட்டெயில்ஸ் கேட்கலாமா? ஓகே, இப்போ நான் சொல்ற ஃப்ரூட் நேம் மட்டும் ஃபாஸ்டா சொல்லிட்டு வாங்க சார். நான் சொல்ற ஃப்ரூட் நேம் மட்டும் சொல்லிட்டு வாங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா, கிரேப்ஸ். ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா, கிரேப்ஸ் சொல்ற மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஆப்பிள், பனானா, grapes, 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 apple, orange, grapes, grapes, apple. Okay, apple மட்டும் எழுதிச்சுக்கலாம். இந்த கேம் பேரு மங்கி கேம். ஓகே, அப்படியே ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துக்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் நோட்டு புக்கெல்லாம் கீழே வச்சுக்கோங்க. நீங்கள் இருக்கிற சேர்ல பின்னாடி எடுத்துக்கலாம். சுற்றி பார்த்துக்கோங்க, ஆப்பிளை மட்டும் பார்த்துக்கோங்க. யார் எங்கனுக்குள்ள இருக்காங்கன்ட்டு சிரிச்சுட்டே கூட பார்க்கலாம். அப்படி முறைச்சிங்கன்னா நான் நிற்பேன், அவங்க நிற்பாங்களான்னு தெரியாது. சிரிச்சுட்டே பார்த்துக்கோங்க. ஓகே, எங்கெங்க உட்காந்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அப்படி திருப்பி கோ பேக் டு யுவர் பொசிஷன், அவங்களுடைய இடத்துக்கு போய் உட்காந்துக்கலாம். ஓகே, நீங்கள் நோட்டு புக்கு வச்சுருந்தீங்கன்னா கீழே வச்சுக்கோங்க, உங்களுடைய சேர் கீழே வச்சுக்கோங்க. நம்ம கடைசியாக எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு, யார் யாருங்க? ஆரஞ்சு. அப்படியே நீங்களே முன்னாடி வந்துட்டீங்க இல்லையா? கொஞ்சம் அப்படியே நான் சொல்கிற மாதிரி அவளை கொஞ்சம் அப்படியே முறைச்சி பார்த்துக்கலாமா? ஏன்னா நம்ம சிரித்து பார்க்க வச்சுனா பார்க்க மாட்டோம் இல்லையா? ரைட், கொஞ்சம் ஆரஞ்சு. யார் யார் ஆரஞ்சு பொசிஷன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. பின்னாடி போய்க்கலாம். ரைட், கிரேப்ஸ், கிரேப்ஸ், கிரேப்ஸ். யார் யார் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, சார் ஆமாம் செஞ்சிருக்கேன்னு சாரும் கிரேப்ஸ் தான், அவங்களே பார்த்துக்கோங்க. ஓகே, கிரேப்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பனானா, பனானா. ஓகே, பார்த்துக்கோங்க. இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டீங்களா? சரி, அப்படியே போய் உட்காந்துக்கலாம். நான் பாம் ஸ்டீவ்ல ஒன்று கேட்டிருந்தேன், இந்த மாதிரி சார் ரத்த காயம் ஏற்பட்டால் அதுவும் பிரச்சனை இல்லையா? சார் கண்ணன் சார் சொல்லிட்டாரு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. அவங்களும் பின்னாடி எல்லா ஃபர்ஸ்ட் எய்டுக்கு சொல்லிட்டு ஆம்புலன்ஸாக ரெடியாக இருக்குது அப்படின்னாங்க. ஏன்னா நான் யாரையும் ஓட சொல்ல மாட்டேன், நீங்கள் ஓடுனீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஓகே, செப்பல் கம்ஃபர்டபுளாக இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லை செப்பலை கழட்டி கூட வைக்கணும் வச்சுக்கோங்க. என்ன கேம்னு சொல்லிடுறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்குள்ள ஒரு தேடல் இருக்கும். அந்த தேடல் தான் இந்த கேம் கூட வச்சுக்கலாம். இது மங்கி அப்படின்னு. கடைசியாக யார் மாட்ட போகிறாங்களோ அவங்களுக்கு ட்விஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன ஃப்ரூட்டு சொல்கிறேனோ அந்த ஃப்ரூட்டு மட்டும் அவங்க சேரில் உட்காந்துருக்க கூடாது, வேற ஏதாவது ஒரு சேர்ல போய் உட்காரணும். எக்ஸாம்பிள் ஆப்பிள். ஆப்பிள் எங்க இருக்கீங்க? அப்படி எந்திரிச்சு எந்திரிங்க. ஆப்பிள் உங்க சேர் இல்லாமல் இன்னொரு சேர்ல போய் உட்காந்துக்கணும். அந்த போய் உட்காந்து பார்த்தீங்களா? அப்ப இது இருக்குமா அப்படின்னு சொல்றதுக்குள்ள இங்க வேற ஏதாவது வந்து உட்காந்துடலாம். உங்களதான் ஆப்பிள் பொசிஷன் மாத்திட்டீங்களா? உட்காந்துருங்க. ஆரஞ்சு, மெதுவா போங்க, மெதுவா போங்க, மெதுவா போங்க, மெதுவா போங்க. பனானா,
மெதுவா போங்க. கிரேப்ஸ், மெதுவா போங்க. ஒண்ணு இல்ல, சேர் கிடைக்கலன்னா என்ன பண்ண போறீங்கன்னா, யாராவது புதுசா இருக்கிறவங்கள கொடுத்து பேரு ஊரு சோறு தான் சொல்ல போறீங்க. பெரிய டாஸ்க் கிடையாது. நீங்க பல்ட்டி அடிச்சு கீழே விழுந்தீங்கன்னா கம்பெனி பொறுப்பு இல்ல, வீடியோ ரெக்கார்டர் பண்றாங்க, ஆதாரமும் இருக்கு, சொல்லிட்டேன். ஓகே, அப்ப என்ன பண்ண போறோம், இப்ப புதுசா யாராவது உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க, அவங்க 2 பேருடைய பேரு என்னென்னது, பேரு, எந்த ஊர், அவங்க சொந்த ஊரு, என்ன வேலை பார்க்குறாங்க, அது என்ன ரோல்ல பார்க்குறாங்க அப்படிங்கிறத பக்கத்தில் டக்கு டக்குன்னு நீங்கள் மாறி மாறி உட்கார கேட்க போறீங்க. ஓகே, கேட்கலாமா? கேட்கலாம். புதுசா உங்க பேர் என்னங்க, என்ன ஊர்ல வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? அந்த ஜெராக்ஸ் எழுதி சொல்லுங்க. சரி. நீங்க நடுவுல மாட்டினீங்கன்னா யாராவது ஒருத்தவங்களை குறித்து நீங்க சொல்ல போறீங்க, அவ்வளவுதான். யாருனாலும் ஓகே, இங்க கவனிச்சுக்கலாங்க. எனக்கு பிடிச்ச ஃப்ரூட்டு, ஹலோ மக்களே, பயங்கர இன்வால்வ்டா போயிட்டீங்க போல. நேற்று பார்த்த நாடகத்தை குறித்து நான் பேசுறேன்ல, ஹலோ, நேற்று குறித்து பார்த்த நாடகத்தை குறித்து நான் பேசுறேன்ல. சரி, நீங்க கவனிக்கலாம். 3 டீட்டெயில்ஸ் தான். ஹிஸ்டரி, எஸ்டிடி, மேனேஜரை பத்தி தான் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வேண்டாம், இங்க வாங்க. ரைட், ஓகே, கவனிச்சுக்கலாம். இட்ஸ் a கேம். ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு. அப்படியே எந்திக்கிற முக்கியம் இல்ல, சேர் கிடைச்சா உட்காந்துக்கிடணும். ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு. இல்லாட்டினா நான் என்ன பண்ணுவேன்னா, இப்படி வந்து உட்காந்துக்கிட்டேன்னா இவர் மாட்டிக்கிடுவாரு. நான் டெமோ தான் காமிச்சிட்டு இருக்கிறேன். ரைட், இப்ப ஒரு பவுல்ல ஆப்பிளை கட் பண்ணி, ஆரஞ்சை கட் பண்ணி, கிரேப்ஸை கட் பண்ணி, பனானாவை கட் பண்ணி போட்டிருந்தா அது பேர் என்ன பேரு? ஃப்ரூட் சாலட். நான் ஃப்ரூட் சாலட்னு சொல்லிட்டா அப்ப ஃப்ரூட் சாலட். ஆக மொத்தம் நீங்க உட்கார விட போறது கிடையாது. இல்ல மதியம் சாப்பிட்டு கொஞ்சம் செட்டில் ஆகணும் இல்லையா? இதுல எனக்கு தெரியும் ஒரு சில எக்ஸ்பர்ட், இந்த நபர் எப்படி பார்ப்பாரு, அப்படியே மெதுவா சேர்ல எந்திக்க வேண்டியதுதான், அப்படியே பார்க்க வேண்டியது, திருப்பி சேர்ல உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்குதான் உங்களை வாட்ச் பண்றதுக்கு பின்னாடி 3 பேர் இருக்காங்க. வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கரெக்டா எனக்கு சொல்றதுக்கு வந்து கரெக்டா இருக்கிறாங்க. ஸோ இன்னும் கண்ணால பேசக்கூடிய ஒரு சில டீம் இருக்கு. நீ இப்படி வந்துரு, நான் அப்படி வந்துடுறேன், சங்கத்தை கலைக்கிறேன், அதுக்கு தான் நீங்க உட்காந்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நீங்க புதுசா உட்காந்துருக்காங்க, அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பேரு, ஊரு, சோறு கேட்டுக்கலாம். இனிமேல் நான் என்ன பண்ணுவேன், நான் உட்காந்துருவேன் 6 ரவுண்டு. யாரு மாட்டுறீங்களோ அவங்க MONKEY அப்படின்னு சொல்லி போப்போம் ஃபாஸ்டா. பக்கத்தில் யாராவது புதுசா உட்காந்துருந்தாங்கன்னா புதுசா பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பா எடுத்துக்கோ. ஒன்ஸ் யூ டன் த ப்ரோக்ராம், ஒரு 5 பேர்ல ஒரு 10 பேர் புதுசா கிடைக்கும். ஓகே, கவனிக்கலாம். இப்ப நடுவுல மாட்ட போறவங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொல்றேன். அவங்க யாருடையாவது புதுசா இருக்கிறவங்களுடைய கவனிச்சுக்கலாம். புதுசா இருக்கிறவங்களுடைய பேரு ஊரு சொல்லிட்டு அவங்க ஏதாவது ஃப்ரூட் சொல்லலாம். எக்ஸாம்பிள், ஆப்பிள் சொல்லலாம், ஆரஞ்சு சொல்லலாம், பனானா சொல்லலாம், இல்லை கிரேப் சொல்லலாம், இல்லை ஃப்ரூட் மிக்ஸ் சொல்லலாம், இல்லை 2 ஃப்ரூட்டை சொல்லலாம், 3 ஃப்ரூட்டை சொல்லலாம், 4 ஃப்ரூட்டையும் சொல்லலாம். அது அவங்களுடைய விருப்பம். இப்போ யாராவது ஒருத்தவங்க மாட்டுவீங்க, எப்படி மாட்டுவீங்கன்னா நான் போய் உட்காந்துக்கிடுவேன், மாற்றவங்க நடுவில் இருப்பாங்க. நான் ஃப்ரம் சிவகாசிக்கு பஜார் போயிட்டு இருக்கும் பொழுது அங்க நான் கருப்பு கலர் ஆப்பிளும் சிவப்பு கலர் திராட்சையும் பார்த்தேன். ஆப்பிள் அண்ட் திராட்சை. இதுக்கே அங்கிட்டு ஒண்ணு பக்கத்தே இருக்குறீங்களா? ஓ சூப்பர், நல்லா அப்ரிசியேஷன் கொடுத்துடலாம் மேம்க்கு.
உங்க பக்கத்துல யாராவது புதுசா உட்கார்ந்து இருந்தாங்கன்னா ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் டைம் அவங்க பேரு, ஊரு, என்ன ஜாப் ரோல் அப்படின்னு நீங்க யாரை குறித்து சொல்ல போறீங்க அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? புதுசா இங்க பலவங்க குறித்து சொல்லணும். இது உங்க பேருங்க? ஆகாஷ். ஆகாஷ். என்ன பண்றீங்க? இது டேக்ல கெமிக்கல் இன்ஜினியரா இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, கெமிக்கல் இன்ஜினியரா இருக்கீங்க. எந்த ஊருங்க நேட்டிவ்? ராமேஸ்வரம். ராமேஸ்வரம். நான் சிவகாசி கார்த்திக். ஆமா, ட்ரெயினர் பாம்ஸ். சார் உங்களுக்கு? சரிங்க சார். சரிங்க சார். ஷிப்பிங் கம்பெனி. ஃபேண்டாஸ்டிக். இன்னொரு உங்கள் நேம் சொல்லுங்க. பொன் வெங்கடேஷ். சந்தோஷம் சந்தோஷம். எஸ் சார். ஆ It's not the same age-wise experience, but this type of games will help for an. Yes sir. At the end. I am also elder. Yes sir. Yes. You cannot. No problem sir. The end we will do. Okay, yes, ready ma'am. Can you tell? Babu sir. Native. யார் பாபு சார் எங்க இருக்காரு? பாபு சார். பாபு சார் அங்க இருக்காங்க. ரைட். Native Thoothukudi. Okay. And bag manufacturer, paper bags. கரெக்ட்டுங்களா சார்? பாபு சார் ஃபேண்டாஸ்டிக். அப்ரிசியேஷன் கொடுத்துடலாம். டீம் நம்ம நடுவில் ஃபிட் ஆக போறோம்னா யாராவது கொடுத்து சொல்ல போறோம், அவ்வளவுதான். நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். மாட்டணும் அப்படின்னா நம்ம அடையாளம், நம்ம அழகா அங்கனுக்குள்ள இருக்க போறோம். உங்களுடைய பிசினஸ் கொடுத்து சொல்ல போறீங்க. உங்க நேம், உங்க பிசினஸ், என்ன பண்றீங்க அப்படின்னு. ஓகேங்களா? Divya. எஸ். Advisory counselor at Metawater company, digital currency. டிஜிட்டல் கரன்சி. ஃபேண்டாஸ்டிக். நல்லா அப்ரிசியேஷன். இப்போ நீங்கள் ஏதாவது ஃப்ரூட் சொல்லலாம், இல்லை ஃப்ரூட் சாலட் சொல்லலாம். நாங்கள் சேரை மாற்றி உட்கார போகிறோம். ஓகே, நீங்கள் நம்பர் எம், அடுத்து ONKEY. ஓகே, சரி, யார் இந்த கடைசியாக வர போகிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் எந்த பிளேஸ் வேணால் எடுத்துக்கலாம். உங்கள் பிளேஸ் பெர்மனன்ட் பிளேஸ் கிடையாது. எனிதிங், wherever you want you can sit. ஃப்ரூட் சாலட். மெதுவா. இது தெரியாம போச்சேங்க. ஓகே, உட்கார்ந்து மெதுவா. ஃபேண்டாஸ்டிக். பாபு சார் நல்லா அப்ரிசியேஷன் கொடுக்கலாமா? நல்லா அப்ரிசியேஷன் கொடுக்கலாமா? ரைட். ஜஸ்ட் 30 செகண்ட் உங்க பக்கத்துல புதுசா யாராவது உட்கார்ந்துருந்தா அவங்களோட கூட ஒரு அறிமுகமாவதற்கான ஒரு நீங்க யாராவது ஒருத்தர் கொடுத்து மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க. ஒருத்தர் கொடுத்து ரைட். அவங்க பழக்கம் ஆகிக்கிட்டோம். சரி. ஓகே, இப்ப பாபு சார் சொல்றதை கவனிக்கலாம். யாரை குறித்து சொல்ல போறாங்க பாபு சார்? யாருங்க? நந்தகுமார் சார். கொஞ்சம் கவனிங்க ப்ளீஸ். நீங்க கவனிங்க. இது ஒரு இந்த ஆக்டிவிட்டிக்கு பர்பஸ் இருக்கு. பர்பஸ் எல்லாம் எதுவுமே பண்ணல. ஸோ நீங்க அதை கவனிச்சா மட்டும்தான் அந்த பர்பஸ் உணர முடியும். எஸ் நந்தகுமார், எந்திரிச்சுக்கலாம். 2 வருஷமா தூத்துக்குடியில் இருக்காரு. சொந்த ஊரு திண்டுக்கல். ஓகே, என்ன பொசிஷன்ல இருக்காரு சார்? டிஎஃப்எல்ல ப்ரொடக்ஷன்ல இருக்குங்க அப்படிங்களா? ஓகே, நந்தகுமார் சார் அப்ரிசியேஷன். பாபு சார் உங்களை குறித்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். பாபு சாரை குறித்து இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். 1 செகண்ட். எஸ் சார், உங்களை குறித்து அறிமுகம் கொடுத்து. பாபு சார் என்ன, எந்த ஊரு? ஓகேங்க, சூப்பர். ஓகே, கிரேட். பேப்பர் பேக்கர் மேனுஃபேக்சரிங். ஓகே, ஃபேண்டாஸ்டிக் சார். நல்ல அப்ரிசியேஷன் கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உட்காந்துங்க. இப்போ உட்கார வேண்டாம். இப்போ சார் எம்போ வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஃப்ரூட் சொல்லலாம். ஃப்ரூட் சாலட் சொல்லலாம். என்ன சொல்ல போறீங்க? எந்திரிச்சுன்னுட்டு சொல்ல போறீங்க. மக்கள் மாற போறாங்க. ஃப்ரூட் சாலட். அச்சோ ஃப்ரூட் சாலட் ஏதாவது இருக்கான்னு தெரியல. மெதுவா கீழே வந்தா கம்பெனி பொறுப்பு இல்லை. ஓஹோ, எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. மாட்டி விடுறவங்க என்னை மறைச்சு பார்க்க கூடாது. ஓகே, கிரேட். 30 செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க. இன்ட்ரோ ஆயிக்கோங்க. பக்கத்துல இன்ட்ரோ ஆயிக்கோங்க.
சுஷில் குமார். ஃபேண்டாஸ்டிக். வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு ஃபாரின் போயிட்டேன். ஃபேண்டாஸ்டிக். ஃபாரின் Fantastic. Karthik sir. By profession, by trainer, business crackers business. Business crackers பண்றேன். Insurance sector ல இருக்கேன். I'm doing 3 different business. Sunil Kumar. Is it ready? ஓகே மேம், நீங்க சொல்லலாம். MON யார் அந்த KEYன்னு எனக்கு தெரியலங்க. இறைவன் தான் காப்பாற்றணும். யார் யார் குறித்து சொல்லலாம். நீங்க அவங்க சொல்ல போறவங்க எந்திரிச்சு நிற்கும். யார் குறித்து? ஒருத்தர் குறித்து. எங்க இருக்காங்க? அச்சோ. ரைட். சொல்லும் பொழுது ஒரு பதட்டம், நம்ம பேர் சொல்லும் பொழுது. ஓகே. ராணிப்பேட், வேலூர் பக்கத்துல. சூப்பர். கன்னிமொழியன். சாரி, தன்மொழியன். ஓ, ஃபேண்டாஸ்டிக். நல்லா அப்ரிசியேஷன் கொடுத்துருக்கு. டிபெண்ட் நேம். உங்களை குறித்து மேம். உட்காருங்க சார். தேங்க்யூ. ஓகே. சங்கரி மேம் அக்கௌண்டன்ட். சொந்த ஊருங்க? தூத்துக்குடி. நல்லா அப்ரிசியேஷன் கொடுத்துருலாம். இன்னும் ஒரு 3 பேர் ரொம்ப ஃபாஸ்டா நீங்க எது வேணாலும் சொல்லலாம். காத்திருக்கிறாங்க. எல்லாம் ஒரு சேர் தவிக்கிட்டே இருக்காங்க. 2 பழம் சொல்லலாம், 3 பழம் சொல்லலாம், 1 பழம் கூட சொல்லலாம். ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு. நீங்க சேர்ல போய் உட்காந்தீங்கன்னா சேர் கிடைக்கும். நான் மாட்டினா தன்மொழியன் சார் இருக்காரு, அதனால பிரச்சனை கிடையாது. தன்மொழியன் சார் புதுசா யாராவது உங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கேட்டுக்கணும். உங்க பேருங்க? ஓகேங்க சார். KTVங்கிறது பாம் ஆயில் கம்பெனிங்களா? சூப்பர் சார். கார்த்திக், சிவகாசி ட்ரெயினர். ஓகே. தன்மொழியன் சார் சரிங்களா? ரைட். எங்க இருக்காங்க? வன்னியராஜன் சார். எஸ் சார். எந்திரிச்சுக்கலாம் சார். ராஜபாளையம் HR அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்காங்க. சூப்பர். நல்லா அப்ரிசியேஷன் கொடுத்துடலாம். MONK ENY 2 பொசிஷன் தான். தயாரா இருக்கீங்களா வீரர்களே? நாங்க ஆட்டு மதியம் உட்காந்துட்டு ஏதாவது நீ சொல்லுவ கேட்டு போலான்னு வந்தா எங்க ஓட விடுறீங்க. ரைட். ஓகே. ரெடி? ஆப்பிள் சச்சோ எங்கிட்டு போறதுன்னு தெரியலையே. நந்தகுமாரே. ரைட் ரைட். உங்க பக்கத்துல இருக்கிறவங்க டக்குன்னு பாசா தட்டி சொல்லுங்க. சாரி, மாதேஷ். அசிஸ்டன்ட் மேனேஜரா பிளானிங் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் மேனேஜர். சொந்த ஊர் வந்து சாத்தூர். சொந்த ஊர் சாத்தூர். ஃபேண்டாஸ்டிக். நான் சிவகாசி தான். சரிங்க சார். அவங்ககிட்ட பக்கம் பழகுறது இருந்தேன்னா சார். என் பேர் கார்த்திக், சிவகாசி. நான் ட்ரெயினர், 2 பட்டாசு வச்சிருக்கேன் சார். அவங்க பேருங்க சார்? செல்வன். கார்த்திக். TFLனா TFL கம்பெனி. ஓகே சரி. போட்டா பட்டாசு கடை வச்சிருக்கேன். ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன். இண்டஸ்ட்ரி ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல். ஓகே. MONKE நந்தகுமார். குறித்து யார்? நந்தகுமார் குறித்து சொல்லலாம். நந்தகுமார் தானே? யார் சொல்லலாம்? புதுசா இதுவரை இப்பதான் பார்த்தேன். இவரை குறித்து சொன்னாங்க. யார் சொல்லலாம்? நந்தகுமார் குறித்து மாட்டினவங்க சொல்லக்கூடாது. வேற யாராவது கவனிச்சவங்க சொல்றீங்கன்னா பார்ப்போம். பாபு சார் சொல்லலாமா சார்? அவரை குறித்து சொல்லுங்க. ஓகே. ஸ்பிக் கம்பெனியா? ஓகே. TFL
ப்ரொடக்ஷன் கம்பெனி நல்லா அப்ரிசியேஷன் கொடுத்துடலாம். நீங்க யாரை கொடுத்து சொல்ல போறீங்க? ஓ, என்னை மாட்டி விட்டவரே நான் மாட்டி விடுறேன். ஆ, கேடிவி ஆயில் சொல்லுங்க சொல்லுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. தூத்துக்குடி. ஓகே, சூப்பர். அருண்குமார் சார், ஃபேண்டாஸ்டிக். இப்போ கடைசியா மாட்ட போறோம். மைக்கை கொடுத்துருங்க. ஏன்னா பதட்டத்தில் கீழே தூக்கி போட்டீங்கன்னா பஞ்சாயத்து ஆயிடும். யார் மாட்ட போறாங்களோ த பெஸ்ட் பார்ட் இருக்க போது. ரெடி, ஒன், கிரேட். இருக்கு இருக்க ஒருத்தர் சிங்கப்பண்ணன் சார் மாட்ட போறாங்களா இல்லையா? ஆகா, நான் மாட்டல, நான் மந்தி கிடையாது, நான் மாட்டாலும் சேப்பு கிடையாது. சரி, ரைட், ஓகே. நான் என்ன பண்ணேன், என்ன சொல்லணும் கவனமா கவனிச்சுக்கோங்க. மார்க்கெட்டுக்கு போனேன். மார்க்கெட்ல ஒரு கூடை எடுத்துக்கிட்டேன். அங்க எனக்கு தெரிஞ்ச காய்கறிகள் பழங்கள்லாம் போட்டேன். வீட்டில் போய் அதை தட்டினேன். அதை திறந்துட்டு கையில் எடுத்து நான் பார்த்தேன். இவ்வளவு பெரிய ஆப்பிள் அரேஞ்ச் பண்ண கிரேப்ஸ் இருந்துச்சு. ஆப்பிள் அரேஞ்ச் பண்ண கிரேப்ஸ் இருந்துச்சு. மாதேஷ் மெதுவா 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 மாதேஷ். சரி, உடையல மாதேஷா கருமாதிரி இருக்காரு. சரி, உடையாது. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். நல்லா அப்ரிசியேஷன் சார் கொடுக்கலாமா? நல்லா அப்ரிசியேஷன். இப்ப என்ன டாஸ்க்னா சாருக்கு கிடையாது டாஸ்க். நல்லா கவனிச்சுக்கோங்க. சாருக்கு டாஸ்க் கிடையாது, டாஸ்க் சுத்தி இருக்கிறவங்களுக்கு. சார் எத்தனை பேருக்கு தெரியும்? நல்லா கைதுக்கலாம். ஏங்க இவ்வளவு முன்னாடி நிக்கிறாங்க, உங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்க. சார குறித்து ஒரே ஒரு நேர்மறையான ஒரு விஷயங்களை அவரை குறித்து சொல்லலாம். இதுவரையும் நான் தெரியலனாலும் பரவாயில்ல, என் பக்கத்துல உட்காந்துக்கலாம். இப்ப கூட பார்க்கும் பொழுது ஒரு விஷயங்கள் நமக்கு தெரியலாம். பார்க்காத பொழுது கூட ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு நேர்மறையான ஒரு விஷயங்கள் இருக்கும். சார் சென்டர் அந்த சேர்ல உட்காந்துக்கிட்டும் சார் உங்களுக்கு எங்கெங்க சொல்றாங்களோ அதை நீங்க கொடுத்து ரொட்டேட் பண்ணிட்டே இருங்க. மற்ற எல்லாமே கவனிங்க, அதாவது ரொட்டேட் பண்ணுங்க. யார் முதல்ல ஸ்டார்ட் பண்ண போறீங்க? ரைட், ஜெயலலிதா அம்மாவுடைய பிஏ சசிகலா அதானே? அவங்க சொன்னாங்க உட்காந்து சார் அடையாளப்படுத்தும் பொழுது சசின்னு பேர் மறந்துருச்சுன்னா நான் பக்கத்துல இருந்தேன். ஜெயலலிதா அம்மாவுடைய பிஏ பேர் தெரியுமா? சசிகலா அப்படின்னு சொன்னீங்க. ரைட், எப்படி சார்? சகோதரி. அவங்க சொன்ன விஷயத்த சொல்றேன். ஓகே, சாரை குறித்து ஒரே ஒரு பாசிட்டிவ், ரொம்ப கீப் இன் ஷார்ட். ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்கிறது. நல்லா அப்ரிசியேஷன் கொடுங்க. ஸ்மைலிங் ஃபேஸ், ஸ்மைலிங் ஃபேஸ். மாதேஷ், சாரை குறித்து ஒரு விஷயம் சொல்லணும். முன்னாடி அழகா உட்காந்துக்கல ஆட்டி உடனே. சூப்பர். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். நல்ல அப்ரிசியேஷன். இளமை வயது என்பது இந்த மனதிலதான் இருக்கு. 80 வயசுல மாரத்தான் ஓடுறவங்க இருக்காங்க. குட். இல்ல சார், 80 வயசுல மாரத்தான் ஓடுறவங்க இருக்காங்க. நீங்க எங்க 35 வயசு தான். ஸ்மார்ட்டா இருக்காரு. சூப்பர் சூப்பர், நல்ல அப்ரிசியேஷன். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ். சூப்பர் சார். ஓஹோ, அப்படியா சார்? சரி, ரைட். ஈஸி அப்ரோச்சபிளா தெரியுறாங்க. சார் தான் வந்து கம்பெனி ஓனர். நான் கேட்கும் பொழுது அது சொல்லவே இல்லை. ஓ, வர்க்கிங் இன் பொன்னுசாமி நாடா ஷிப்பிங் கம்பெனி மட்டும் சொன்னாங்க. ஃபேண்டாஸ்டிக். அப்புறம் தான் ஓனர்ங்கிறது தெரியும். ஓ, ஃபேண்டாஸ்டிக். அந்த பணிவு சொல்றதுல இருந்து இருக்கு. ஃபேண்டாஸ்டிக். கம்பெனி ஓனரா இந்த மாதிரி மீட்டிங்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ணி ஒரு வித்தியாசமா இருக்காங்க. ஒரு லேர்னரா இருக்கிறாங்க. என்னதான் ஓனரா இருந்தாலும் கத்துக்கணும்னு இருக்காங்க. எளிமையா இருக்காங்க. சார் அப்படியே அப்டேட் பண்ணிக்கலாம் சார். சுத்தி விட்டு நம்ம அடிக்கிறோம். அவங்க உட்கார சொல்லுங்க அப்படின்னா. ஸ்மார்ட் அண்ட் சிம்பிள். கெட் நெக்ஸ்ட். நல்லா ஆக்டிவா இருக்காங்க. ஓகே, ஆக்டிவ். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். ப்ளீஸ் கவனிங்க ப்ளீஸ். ஆக்டிவா இருக்காங்க. ஃப்ரெண்ட்லினஸ். சூப்பர். ஆல்வேஸ் ஸ்மைலிங் ஃபேஸ். சாஃப்டா பேசுறாங்க. இதெல்லாம் உங்க வீட்லயும் கம்பெனிலயும் ஒரு கேட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? பேர்ல கோல்டு. ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக். ஓ, நல்லா கிரேட் இன்ஃபர்மேஷன். நல்ல அப்ரிசியேஷன் சார்.
வெல் சப்போர்ட்டிவ் பர்சன். இது நமக்கு தெரியாத நியூ இன்ஃபர்மேஷன்ஸ். சொல்லிட்டு இருக்கோம் சார் குட் 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 குட். ஸ்பீட் அண்ட் ஆக்டிவ். எஸ் அருண்குமார் சார். ஓகே. ஓ, அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நகைச்சுவையான நபராக இருக்கலாம் அப்படின்னு. ஆகா ஆகா. ப்ளீஸ் ஸ்பான்சர் பை சார். சிம்பிள். கிரேட். ஸ்ரீதர் சார். சார் டைமிங் வந்து ஃபுல்லா கீப் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது 24/7 எப்போ கூப்பிடலாம் சார் அவைலபிள். ஓ ஃபேண்டாஸ்டிக். குட் டைம் மேனேஜ்மெண்ட். குட் டைம் மேனேஜ்மெண்ட். சார் பத்தி எனக்கு தெரியல. நான் வந்து பாவம் மாதிரியா வந்து சொல்லிடுறேன். ஓ ஃபேண்டாஸ்டிக். குட் 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 குட். My most caring friend. ரொம்ப என்னை கேர் பண்ணிக்கிறாரு. ஓ சூப்பர். மெச்சூரிட்டி. கான்ஃபிடென்ட் பர்சனாலிட்டி. எஸ் நந்தகுமார். ஸ்மைலிங்கா இருக்காங்க. நல்லா அப்ரிசியேஷன் கொடுத்துலாமா? திருப்பியும் சசிகலா கிடையாது. சரி, நல்லா அப்ரிசியேஷன் கொடுத்துடலாம். வாட் அபவுட் யுவர் ஃபீல்? ஐம் ஆஸ்கிங் அபவுட் யுவர் ஃபீல். ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன் சொல்லும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஓகே, ரிஃப்ளெக்ஷன். ஒரு ஷார்ட் டைம்ல இவ்வளவு நிறைய பேர் வந்து அப்சர்வ் பண்ணதில்ல. இப்போ உள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தி நிறைய விரிவாக சொல்லிட்டாங்க. ஓகே, கிரேட். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது கரெக்டா இல்லையான்னு அவங்க ஜஸ்ட் பண்ணுவாங்க. அது கரெக்ட்டுங்களா சார்? வாட் அபவுட் அதர்ஸ்? ஃபேண்டாஸ்டிக். நல்லா அப்ரிசியேஷன் கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச். அப்படி நீங்கள் அந்த இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஷேர். தேங்க்யூ. எத்தனை பேர் மங்கியா வரக்கூடாதுன்னு சொல்லியே விழுந்தோம், ஓடணும், செருப்பை கலட்டணும். மகாதேசெல்லாம் எப்படியாவது நீங்க தள்ளிக்கோங்கயா, எனக்கு ஒரு இடத்த கொடுத்துருங்க. இதுல வேற கண்ணு இங்கிட்டு இப்படி மாறுவோம், அங்கிட்டு மாறணும். சரி, அப்போ இந்த ஆக்டிவிட்டியோட மெயினான பர்பஸ் நம்ம எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் மங்கியா வரக்கூடாதுன்னு நினைச்சோம். கைது எப்படினாலும் சரி, இந்த ஆளு ஒன்று சொல்றாரு, அதுவும் 6ஆம் நம்பர் வந்துடக்கூடாது அப்படின்னு. சரி, இது முடிச்ச பிறகு அட்லீஸ்ட் மங்கியா வந்திருக்கலாம், நம்ம உட்கார்ந்து இருந்தா ஏதோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஏதாவது ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா இட் வாஸ் கிரேட். ஏன்னா இந்த உலகம் வந்து ஏதோ ஒரு இடங்கள்ல நம்மளை அப்ரிசியேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கு. அது மாற்றுக்கிறதே இல்லை. வீட்டுல சாம்பார் வச்ச உடனே உப்பு நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, முதல்ல எடுத்து உப்பு இல்லமா அப்படின்னோடனே இது போட்டாலே பெரிய விஷயம், இதுக்கு மேல எதுவும் கேட்காது. கரெக்டா? பட் அதே விஷயங்கள் என்ன, சாதம் சூப்பரா இருக்கு, சாம்பார் மஞ்சள் கலர்ல இருக்கு, உப்பு போட்டது என்ன நல்லா இருந்திருக்குன்னு சொன்னோம் அப்படின்னா சரி ரைட் ஓகே உப்பு எடுத்து ஒத்து கொடுப்பாங்க. ஐடென்டிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு நபர்களுக்கும் மாறுபட்டே இருக்கும். ஒரு பெண் எடுத்துட்டு இருக்கும் பொழுது ஒரு சில இடங்களில் மகளாக இருப்பாங்க, மனைவியா இருப்பாங்க, ஹச்ஆரா இருக்கலாம், அக்கௌண்டண்டா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், நண்பரா இருக்கலாம். கரெக்ட்? ஆனா இந்த உலகத்துல நம்மளுடைய அடையாளத்தை ஏதோ ஒரு இடங்கள்ல நம்ம பதிய வச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்மளும் ஜட்மெண்டல் மோட்லயே இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஏதோ ஒரு பெரிய ப்ரொஃபைல் சொல்றாரு, 60,000 மாணவர்களை சந்திக்க போற மாதிரி சொல்லியிருக்காரு, கோட் சூட்டை மாற்றிட்டு வந்துட்டு இந்த நபர் என்ன பண்ணியிருக்கிறார், அகைன் ஜட்மெண்டல் மோடா இருக்கலாம். இப்ப நம்ம இருந்துகிட்டே இருக்கும் பொழுது, முடிவு எடுக்கும் பொழுதும் சரி, இதை கவனிக்கலாமா வேண்டாமா, என்ன எடுத்துக்க போறோம் அப்படிங்கிற விஷயங்களாவும் இருக்கலாம். பட் திஸ் ப்ரோக்ராம் will reflect you. இந்த ப்ரோக்ராமுடைய அவுட்புட் என்னவா இருக்க போகுதுன்னா, நம்ம இங்க யாரையும் ஜட்ஜ் பண்ண போறது இல்லை, யாரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க போறது இல்லை, அக்செப்ட் பண்ண போறோம். அப்போ ஒரு நபரை பார்க்கும் பொழுது அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள்லையும், அவர்களோடு கூட பழகும் பொழுது அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள்லையும் இந்த மாதிரி பர்சனாலிட்டியா இருந்தா எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். இப்போ நான் கொஸ்டின் கொடுக்க போறோம். அந்த கொஸ்டின்ல ஹானஸ்டா ஒரு 10 நிமிஷம் நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. உண்மையை மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம், பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது அதை புரிந்து கொள்ள ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் மாறுபாடுகள் வரலாம். ஓகேங்களா? இப்போ அங்கங்க இருக்கக்கூடிய உங்க நோட் புக்கு, பேனா, பென்சில் எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்க பொசிஷன்ல உட்காந்துக்கோங்க. டீம், நீங்க பின்னாடி இருக்க டீம் வாய்ப்பு தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஷேர், ஆமா ஷேரை வந்து ஆப்பிள்லாம் இங்க லெஃப்ட்ல உட்காருங்க, ஆரஞ்சுலாம் ரைட்ல உட்காருங்க, பனானா அங்க உட்காருங்க, கிரேப்ஸ் இங்க உட்காருங்க. டீமா உட்காருங்க. அடுத்து சங்கத்தை கலைச்சிருவோம். போகும்பொழுது ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸாவது எடுத்துட்டு போனீங்க. ஆப்பிள் இங்க, ஆரஞ்சு அங்க, பனானா அங்க, கிரேப்ஸ் அங்க. மேக் இட் ஃபாஸ்ட், just 30 செகண்ட் ஃபாஸ்ட்.
பின்னாடி இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் லேட் கமர்ஸ் ஆப்பிள் இருப்பாங்க. ஆப்பிள் ஆரஞ்சு அப்படியே ஒரு ரவுண்டா பாருங்க. பட் இது வில் பி சேஞ்ச். இதை எடுத்து அப்படியே ஒவ்வொருத்தவங்க கொடுங்க. அதை சும்மா கொடுத்துருங்க. கொடுத்துட்டே தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு. யாருக்கு என்ன லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளோ அதில் எடுத்துக்கோங்க. அப்படியே நைஸ் மீட் யூ சார். whichever language you are comfortable you can make it. Shortage இருந்துச்சு அப்படின்னா I will project in the laptop. எனக்கு ஒரே ஒரு ஷீட் கொடுங்க. ஒரே ஒரு ஷீட். இந்த மாதிரி மொத்தமாக கொடுத்துருவேன். அவங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கு. தமிழ் பண்ணாங்க. Okay, the first question. If you are comfortable in English, you can read it in English. I have a Tamil. I will read it and I will explain it. நீங்க மார்க் பண்ண வேண்டியது ABCD அது மட்டும்தான். ஒரு டீமுடன் ஒர்க் பண்ணும் பொழுது, ஒரு குழுவாக நீங்க ஒர்க் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் விஷயம் எல்லாரும் கம்ஃபர்ட்டா இருக்காங்கங்கிறத நான் உறுதி செய்வேன். உங்களை மட்டும் அனலைஸ் பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம், எனக்கு டேட்டா நீ என்ன பண்ணாலும் சரி, எனக்கு ப்ராசஸ் சரியா இருக்கணும், அக்கௌண்ட் சரியா இருக்கணும், இதெல்லாம் எனக்கு பக்காவா இருக்கணும். எனக்கு உங்களுக்கு கிடைச்சதா? மூன்றாவது விஷயம், நான் அவங்களை எப்ப பார்த்தாலும் மோட்டிவேட் பண்ணுவேன், எனர்ஜியா வச்சுக்கிடுவேன், சந்தோஷமா வச்சுக்கிடுவேன் ஒரு டீம்ல இருக்கும் பொழுது. நாலாவது விஷயம், முதல் கேள்வி தான் இருக்கும். நாலாவது விஷயம், ஒரு டீமா இருக்கும் பொழுது நான் ரொம்ப பொறுப்புணர்ச்சியா இருப்பேன், ரிசல்ட் நோக்கி மட்டுமே ஓடுவேன். இதுல நான் யாரு? ABCD. உங்களை மட்டும் நீங்க பாருங்க, மற்றவங்களுக்கு மார்க் போடாதீங்க. You are going to evaluate yourself. It is a simple and effective psychological assessment. The second part, உங்கள் வேலையில உங்க மிகப்பெரிய பலம். நான் பொறுமையா மனுஷங்களை புரிஞ்சு கொள்வேன். அவங்க என்ன சொன்னாலும் நான் பொறுமையா ஹேண்டில் பண்ணுவேன். அது எந்த கடையில் இருக்குன்னு கேட்கக்கூடாது. என்ன ஒரு சொல்லுங்க அப்படி கேட்கலாம். ரெண்டாவது விஷயம், என் வேலையில நான் டேட்டா, கணக்கு விஷயங்கள், அக்கௌண்ட்ஸ், நம்பரு, எவ்வளவு ரிசல்ட், அது ஓரியன்டாவே ட்ரைவ் பண்ணுவேன். மூணாவது விஷயம், பக்காவா கம்யூனிகேட் பண்ணுவேன். என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை ப்ரொஜெக்ட் பண்ணுவேன். ரொம்ப ஹாப்பியா கிரியேட்டிவா நான் ஒரு விஷயங்களை பண்ணணும்னு நினைப்பேன். நாலாவது, டிசிஷனை ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுப்பேன், செயல்முறைப்படுத்துவேன். எதை குறித்து கவலைப்பட மாட்டேன். இறங்கிட்டா நான் முடிச்சே தீருவேன். ஓகே, மூணாவது, முரண்பாடுகளை எவ்வாறு சமாளிப்பீர்கள்? How you are going to manage your conflict? கருத்து வேறுபாடு இருக்கிறது, முடிஞ்ச லெவல் அவங்க சண்டை போடாம அவங்களோட கூட ஒற்றுமையா, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி வடிவேல் மாதிரி வெள்ளக்கொடிய எடுத்துட்டு இல்லாட்ட நான் காம்ப்ரமைஸ் ஆயிட்டு நான் போயிடுவேன். அடுத்து பி, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்குன்னா நான் டேட்டாவை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவேன். எதிராக நடந்தது விஷயங்கள், நான் உடனே டிசிஷன் எடுக்க மாட்டேன், கோவப்பட மாட்டேன், டேட்டா ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவேன். மூணாவது, என்ன பண்ணாலும் சரி அங்கேயே நான் எமோஷனாக கத்திடுவேன், இல்லை அழுதுருவேன். என்னுடைய எமோஷன்ஸை நான் அங்கேயே நான் வெளிப்படுத்திடுவேன். நாலாவது, பிரச்சனை என்னன்னு பார்ப்பேன், என்ன சொல்யூஷன் கொண்டு வருவேன், சொல்யூஷனை கொண்டு வந்து பிரச்சனையை முடிச்சிருவேன். அந்த இதை சுற்றி வச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன். ஓகேங்களா? டவுட் இருந்தா கேளுங்க. இதை நீங்க ப்ராப்பரா எடுத்தீங்கன்னா தான் நான் சொல்றது புரியும். நாலாவது விஷயம், ஒரு மீட்டிங் நடக்கும்போது பொதுவா கவனமா கேட்பேன், வாயவே திறக்க மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் சரி ஓட்டு போட்டு போயிட்டே இருப்பேன். ஓகே, நான் மற்றவங்க டிசிஷனுக்கு ஓகே சொல்லிடுவேன். நான் அடுத்து நான் எப்படிப்பட்ட நபர்னா, நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இந்த பணம் எதுக்காக செலவழிச்சிங்க, ஏன் இன்க்ரிமெண்ட் போடுறேன்னு சொன்னீங்க போடலை, ஸோ இதுல விஷயங்கள் என்ன, நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன்.
மூணாவது, எனக்கு கூட்டங்கள்ல கதையா சொன்னாதான் பிடிக்கும், எனக்கு டேட்டாவா சொன்னா பிடிக்காது. இல்லை நான் கதை சொல்லிக்கிட்டே இருப்பேன், இல்லை யோசனை சொல்லிட்டே இருப்பேன், கிரியேட்டிவ் தான் பண்ணிட்டே இருப்பேன். நாலாவது, கூட்டங்கள்ல சரியா அந்த ட்ராக் மாறுது அப்படின்னா அங்க ஆர்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி கரெக்டா திசையை திருப்பி சொல்யூஷன்ஸ்ல கொண்டு வருவேன். ஓகே. அஞ்சாவது கொஸ்டின், காலக்கெடுவை அணுகும் முறை. ஒரு டெட்லைனை எப்படி நீங்க வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க? மற்றவங்களுக்கு யாராவது கூடுதல் நேரம் தேவைப்பட்டுச்சுன்னா ஓகே, நான் ஃப்ளெக்சிபிளாக அவங்களோட கூட இருந்து நான் அவங்களுக்காக டெட்லைன் நான் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு என் டீம் முக்கியம், அவங்களை திட்ட மாட்டேன். அவங்களுக்காக நான் மேனேஜர்கிட்ட வந்து எந்த விஷயங்களாலும் நான் வாங்கிக்கிடுவேன். அப்படி இருக்கலாம். ஆனால் பக்காவாக எனக்கு இந்த மந்த் டார்கெட் பக்காவாக பிளான் போட்டு வச்சுருவேன். இது இந்த சமயத்தில் வந்தே தீரணும், இந்த தேதி இந்த விஷயங்கள் இதை அச்சீவ் பண்ணியே தீரணும். மூணாவது, அது எப்படி இருந்தால் எனக்கு என்ன, நான் காட்டி ஜாலியாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு தேவை என் சந்தோஷம், அதை ஒரு சுவாரஸ்யமாக எடுத்து எனக்கு அதில் ஒரு கிக் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வேலை வரும். நாலாவது, சரியான நேரத்தில் அதை சூப்பராக வந்து முடிவுகளை கொண்டு வந்தே தீருவேன்னு சொல்லி இறங்கி நம்ம பண்ணணும். கரெக்ட். ஆறாவது கொஸ்டின், மக்கள் உங்களை பற்றி அடிக்கடி சொல்றது, அவர் அன்பானவர், அமைதியானவர், பாசமானவர். ஒரு சிரிக்கிறீங்க, இருக்கிற ஆன்சர் நமக்கு இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. மக்கள் சொல்றது வீட்டுக்காரமாவோ வீட்டுக்காரரோ இல்லை. ஓகே. ரெண்டாவது, அவங்க புத்திசாலி, ரொம்ப கிளவரா யோசிப்பாரு, முறையா இருப்பாரு, சிஸ்டமேட்டிக்கா இருப்பாரு. அவர்கிட்ட போனா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. வேடிக்கையான மட்டும் வெளிப்படையான நபர், கலகலன்னு இருப்பாரு, ரொம்ப சந்தோஷமா வச்சிருப்பாரு, எப்படா டீ குடிக்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாரு, மக்கள் செல்வரா இருப்பாரு, 15 பேர் 20 பேர் வாக்கிங் போனாலும் அவர் சென்ட்ரா பர்சனா இருப்பாரு. நாலாவது, ஒரு பிரச்சனைனா என்கிட்ட வருவாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான முடிவு சொல்லுவேன், தன்னம்பிக்கையா நானும் இருப்பேன், அவங்களையும் நான் கொண்டு வருவேன். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி நான். ஓகே. சரி, ஏழாவது கொஸ்டின் எடுத்துக்கலாம். ஒரு முடிவு எடுக்கும் பொழுது நீங்க அதிகமா நம்புறது மக்களுடைய எமோஷன்ஸ், உணர்வுகளையும் இந்த முடிவு எடுத்தா அவங்களை எப்படி பாதிக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறது. மக்களுடைய எமோஷன்ஸை வச்சு நான் டிசிஷன் எடுப்பேன். அடுத்து, நான் டிசிஷன் எடுக்கிறது ப்ரீவியஸ் டேட்டா. நான் இந்த முடிவு எடுத்தேன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு, நான் எப்படி நான் டிசைன் பண்ணுவேன், எப்படி இருக்கும். நம்ம டார்கெட்டை வந்து 10 லட்சம் 15 லட்சம் மாற்ற போறேன். ஐயோ என் டீம் மெம்பர் என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிறது முதல்ல. இதுக்கு முன்னாடி பாஸ்ட் 1 இயரை எடுத்து நான் டிசைட் பண்ணுவேன். மூணாவது, எனக்கு உள்ளுணர்வு சொல்லும், நான் உற்சாகமா நாங்காட்டு பண்ணுவேன், என் மனசாட்சி என்ன சொல்லுதோ நான் பண்ணுவேன், எனக்கு அது முடிவு வந்தாலும் சரி வரனாலும் சரி. நாலாவது, கண்டிப்பா நான் செட் பண்ணிட்டேன், 15 நிமிஷம் செட் பண்ணிட்டேன்னா அந்த முடிவை சரியாக்குறதுக்காக நான் ஓடுவேன். அந்த மாதிரி நான் பிரச்சனை இல்லை. எட்டாவது, உங்கள் பணியிடம் பொதுவாக நான் இருக்கிற இடம், என் டேபிளா இருக்கட்டும், என் ரூமா இருக்கட்டும், என் வீடா இருக்கட்டும், எப்பயுமே கொஞ்சம் நல்லா வசதியா கம்ஃபர்ட்டா, ஃபேன் இருக்கணும், ஏசி இருக்கணும், எனக்கு என்னை நான் நல்லா பத்திரமா பார்த்துக்கிடுவேன். எனக்கு கம்ஃபர்டா இருக்கணும், தண்ணி இருக்கணும், விஷயங்கள் இருக்கணும். அது இல்லாட்டி அப்படின்னா நான் இருக்க மாட்டேன். ரைட். ரெண்டாவது விஷயம், அது என்னதான் கம்ஃபர்ட்டா இருந்தாலும் சிஸ்டமா இருக்கணும். பேனா இங்கே தான் இருக்கணும், பென்சில் இங்கே தான் இருக்கணும், டைரி இங்கே தான் இருக்கணும், நான் பார்த்தா எப்பவுமே நீட்டா இருக்கணும், கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும். ஒரு சிலர்லாம் சொல்றாங்க, காலங்காத்தால 2 வீலர் சாவியை தேடுற பாடு எனக்கு தான் தெரியும், வீட்டில் அரை மணி நேரமா தேடிட்டு இருக்கோம். ரைட். மூணாவது, அது எப்படி இருந்தா என்ன, நான் பார்க்கும்போது கலர்ஃபுல்லா இருக்கணும், நம்ம போட்டோ அமுக்குள்ள இருக்கணும், நம்ம அவார்டு வாங்கின மாதிரி அமுக்குள்ள இருக்கணும், கிரியேட்டிவா இருக்கணும், கலர்ஸ், அந்த கிரியேட்டிவிட்டிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம். நான் சொல்லும் பொழுது எண்டில் ஒரு சில நபர்கள் தான் உங்க மைண்ட்ல வருவாங்க. ஓகே. நாலாவது விஷயம், நம்ம எப்படி இருந்தாலும் ப்ரொடக்டிவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்போம். பணியில வந்து ப்ரொடக்டிவா இருக்கணும், ரன் ஆகிட்டே இருக்கணும். வேலைன்னு வந்துட்டு வெள்ளக்காரன், நம்ம மூவிங் போயிட்டா என்ஜாய்மெண்ட், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரப்பரா நம்ம இருப்போம். ரைட். 9th கொஸ்டின், உங்களுடைய விஷயங்கள்ல திடீர்னு ஒரு மாற்றம் கொண்டு வராங்க, மேனேஜ்மெண்ட்லயோ பிசினஸ்லயோ, அப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா ரொம்ப அசௌகரியமா ஃபீல் பண்ணுவீங்க, அதை கம்ஃபர்டபுளா எடுத்துக்க மாட்டாங்க. டக்குன்னு ஒரு முடிவை வந்து ஃபீல் பண்ணிட்டு அது என்ன சொன்னாலும் ஏற்றுக்கணும், அக்செப்ட் பண்ணுவீங்க. ஒரு அசௌகரியமான ஒரு விஷயம் நடக்குது, குழம்புவோம், எல்லாத்தையும் சொல்லுவோம், அதை அக்செப்ட் பண்ணிக்குவோம். அடுத்த விஷயம், அதையே கேள்வி கேட்டு தெளிவடைஞ்சு ஏன் விஷயங்கள் நடந்தது, எதனால நடந்தது அப்படின்னு டேட்டாவா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. மூணாவது விஷயம், ரைட், நமக்கு இங்க இருந்து ஒரு விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா புதிய வாய்ப்பு,
புதிய இடம், அங்க போய் போட்டோ எடுப்போம், அங்க போய் நம்மளுடைய விஷயங்களை வெளிப்படுத்துவோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்னு நம்ம நினைப்போம். நாலாவது, சரி டக்குன்னு ஏதாவது விஷயங்கள் வருது, அதை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி டிசிஷன் எடுப்பீங்க. ஏன் அந்த விஷயங்களை கொண்டு வந்தாங்கன்னு ஸ்ட்ராங் டிசிஷன் மேக்கரா இருப்பீங்க. 10வது கொஸ்டின், உங்களை அதிகமாக ஊக்குவிப்பது. ரிலேஷன்ஷிப், உறவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்ரிசியேஷன் எனக்கு தேவைப்பட்டே இருக்கும். காமனாக ஏதாவது அப்ரிசியேஷன் தேவைப்படும், ஆனால் இதுதான் என்னை அதிகமாக மோட்டிவேட் பண்ணும். ஆனால் எனக்கு அப்ரிசியேஷன் தான் மோட்டிவேட் பண்ணாது, நாலேஜ். நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன்னா நான் என்ன மாதிரி நான் புதுசாக கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நாலேஜ் இருக்கணும், டேட்டா இருக்கணும். 3வது, எனக்கான விஷயங்கள்லாம் நான் என்ன பண்ணாலும் எனக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கணும், அங்கீகாரம் இருக்கணும், நான் ஜாலியாக இருக்கணும். 4வது விஷயம், யாருமே முடிக்க முடியாத நான் முடிக்கணும், சாதனையாளராக இருக்கணும், நான் அப்படி ட்ரைவ் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கணும். இதுதான் என் பர்சனாலிட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே. லெவல் 1, கருத்துக்களை வழங்கும் பொழுது நீங்கள் பொதுவாக ரொம்ப சாஃப்டா அமைதியா இது மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்ல அப்படின்னு கருத்துக்களை வழங்கும் பொழுது டேட்டாவுடன் துல்லியமா ப்ரிசைஸா இங்க இப்படி இந்த டேர்னிங்ல இந்த விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி டேட்டாவுடன் நம்ம சொல்லுவோம். 3வது, வெளிப்படையா ஜாலியா இந்த ஃபேஸ்புக்ல எஸ் கமான் ப்ரோ யூ கேன் டூ இட் அப்படிங்கிற கேரக்டர். 4வது, ஸ்ட்ரெயிட்டா இல்லை இப்படி பண்ணு, இது பண்ணா வரும் வராது, இல்லாட்டா போயிட்டு இவ்வளவுதான், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நான் இருப்பேன். 12வது, பொதுவாக உங்க லீடர்ஷிப் மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக உங்களை காட்சிப்படுத்துவாங்க. ஓகே. அடுத்த விஷயம், முறையான ஸ்ட்ராட்டஜிக்கல் திங்கரா இருப்பீங்க. 3வது, மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பீங்க, எனர்ஜி அதிகமா இருக்கும். 4வது, ஆர்டரிங் பொசிஷன்ல இருப்பீங்க, கோல் ஓரியன்டா இருப்பீங்க. ஓகே, பண்ணியாச்சுங்களா? சூப்பர். இப்ப என்ன ஆப்ஷன் உங்களுக்கு ABCDல ஏ 6க்கு மேல வந்திருக்கு அப்படிங்கிறவங்க எந்திரிச்சு நிக்கலாம். ஏ நீ ஏ எத்தனை, பி எத்தனை, சி எத்தனை, டி எத்தனைன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி போடுங்க ஷீட்ல. ஏ எவ்வளவு, பி எவ்வளவு, சி எவ்வளவு, டி எவ்வளவு போட்டோமா? ஏ எவ்வளவு, பி எவ்வளவு, சி எவ்வளவு, டி எவ்வளவு, எது அதிகமா வந்திருக்கு ஒண்ணு மேட்ச் ஆகி வரும், அது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நீங்க எவ்வளவு வந்திருக்கோ நீங்க போடுங்க. நான் மீண்டும் சொல்றேன், இந்த பேப்பர் டிசைட் பண்ண போறது கிடையாது, இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் நீங்க எப்படி இருக்குன்னு தெரிய போறது கிடையாது. ஆனா எந்த தன்மை உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட சார்ந்தவர்களுடன் நம் இணைந்து பயணிக்க போறோம். ஓகே. ஏ எனக்கு அதிகமா வந்திருக்கு நம்பர்ல அப்படிங்கிறத நினைக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு என்னென்ன தெரியாம வரும், அவங்க நடுவில் உட்காந்துக்கலாம். ஏ யார் யார் வந்திருக்கு? நல்லா இருந்துச்சுல, எந்திரிச்சுக்கலாம். இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இப்போ உங்களோட பொசிஷன் எங்க இருக்கு நீங்க மைண்ட் பண்ணிக்க போறீங்க. அதை கேட்டால் உங்க பொசிஷன் சேஞ்ச் பண்ண போறீங்க. ஏ அங்க உட்கார போறீங்க, இப்போதைக்கு உங்க சேனல் உட்காந்துக்கோங்க. நான் சொன்ன பிறகு உங்க பொசிஷனை மாற்ற போறீங்க, உட்காந்துக்கலாம். ஏங்களா உங்களுக்கு? ரைட். ஏ. பி அதான் நினைச்சுக்கலாம். பி, ஏ அண்ட் பி இருக்கு, பி அண்ட் டி இருக்கு. நம்ம சொல்லும் போது ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பி இங்க உட்காந்துக்கலாம். ஓகே. சி, டி தானே? சி தானே? சி யாரு? ஈக்குவலா இருந்தா நம்ம சென்டர்ல உட்காரலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு பாத்துக்கலாம். ஏபிசி, சி சி. நீங்க மத்தவங்க பார்க்க உங்களுக்கு இது ஆன்சர் சி. ஓகே. வேற யாருக்கு சி வந்திருக்கா? கம்மி. நீங்க இங்க உட்காருங்க. ஓகே, ஒருத்தர் தான். சி அண்ட் டி இருக்கும். டி டி ரைட். ஓகே, பெரிய கூட்டமா இருக்கு. இந்த கூட்டத்துக்கு நான் எக்ஸ்பெரிமெண்ட். டி இங்க உட்காந்துக்கலாம். இட்ஸ் a time to change your position. Take your chair. A B C D. D என்ன உட்காந்துக்கோங்க. B A C உட்காந்துக்கோங்க. சார் நான் எதுனே தெரியல, எனக்கு 2 கேரக்டர் வந்திருக்கும். இல்ல என்னால கண்டுபிடிக்க முடியல, நீங்க நடுவில் உட்காந்துக்கோங்க. நான் எந்த சங்கம் சொல்றேன். இந்த லைட்ஸை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு
ப்ரொஜெக்ட் வந்தாங்களா சார்? சார் ப்ரொஜெக்ட் வந்தாங்களா? பார்த்துக்கலாம் சார், பார்த்துக்கலாம். சிஏ காணோம். சி D6 இருக்கு. அப்புறம் மெஜாரிட்டியா தான். நீங்க அந்த மெஜாரிட்டி இங்க திரும்பி பார்த்துக்கோங்க. ஓகே, ஏ பி சி யாருமே இல்லையா? வேற யாருக்கு சி செகண்ட் ஆப்ஷன்ல அதிகமா வந்திருக்கு? செகண்ட் ஆப்ஷன்ல சி அதிகமா வந்திருக்கிறது. ஓகே, மேபி நான் சொல்லும் பொழுது எது மெஜாரிட்டியா ஃபிட் ஆகுதோ நீங்க அந்த இடங்கள்ல அந்த பொசிஷன்ல நீங்க மாறிடுங்க. ஓகே, நீங்க ஏங்கிற ஆப்ஷன் இந்த டெஸ்ட் பேர் என்ன அப்படின்னா டோப் டெஸ்ட் அப்படிம்பாங்க. இப்போ நீங்க எடுத்துக்கிட்ட கொஸ்டின்ஸ் பேர் வந்து டோப் டெஸ்ட், DOPE. நீங்க நோட் புக் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா எழுதிக்கோங்க. யூ கேன் ரிசர்ச் இட். DOPE. நான் சொல்ற எல்லா கருத்துக்களையும் தயவு செய்து நீங்க என்ன கேட்டகரியில இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முழுமையா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அத்தனை பெர்சனாலிட்டியும் உங்களுக்கு தெரிந்தால் உங்களால வந்து ஒரு மனிதரை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு டீம் ஒர்க்ல டெலிகேஷன் முக்கியம் அப்படிம்பாங்க. நீங்க இப்படி தெரியுங்களா? டெலிகேஷன் முக்கியம் அப்படிம்பாங்க. பட் டெலிகேஷன் வித் எம்பவர்மெண்ட் ரொம்ப முக்கியம். நம்ம யாருக்குனாலும் ஒரு வேலையை கொடுத்தா அவங்க முடிச்சுடுவாங்களா அப்படின்னா கிடையாது. அப்போ நம்ம டீம்ல இருக்கிறவங்க கூட நமக்கு அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். அவங்க இந்த ஒர்க்கை பார்க்க மாட்டேங்காங்க, இது பண்ண மாட்டேங்காங்க, அது பண்ண மாட்டேங்காங்க அப்படின்னு. அந்த விஷயங்களுக்கான ஒரு சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவான மெத்தட் தான் இந்த டோப் டெஸ்ட். இதுக்கு முன்னாடி யாராவது இந்த டெஸ்ட் எடுத்திருக்கீங்களா? ஏதாவது ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? டோப் டெஸ்ட்? நோ. ஓகே, தென் இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். எடுத்திருந்தாலும் குழந்தைன்னு சொல்லியிருக்கேன், 10 வயசு குழந்தைன்னு இருக்கேன். ஆமா, அதான் காட்டுறேன். அப்படியான விளையாண்டுருக்கோம். அந்த 10 வயசு குழந்தை மாதிரி புதுசாக கற்றுக்கணும். B is nothing but doubt. எழுதிக்கோங்க. A வந்து doubt. எல்லாரும் எழுதிக்கோங்க. B is nothing but owl. C கண்டிப்பா நான் சொல்லும் பொழுது யாராவது உங்களுக்கு ஃபீல் ஆனா அது வரலாம். பட் நீங்க அப்படிப்பட்ட கேரக்டர்ங்கிறது தான் கிடையாது, மிக்ஸ் ஆகி இருக்கலாம். ஓகே, C வந்து பீகாக், D வந்து ஈகிள். உடனே நமக்கு ஒரு மோட்டிவேஷன் ஒரு சாங்லாம் வர வேண்டாம், அப்படிலாம் சொல்றேன். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்துக்கணும். ஓகே, ரைட். பர்பஸ் ஆஃப் திஸ் டெஸ்ட் வந்து இட்ஸ் வெரி சிம்பிள். ஒவ்வொரு நபர்களுடைய பர்சனாலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்றது தான். அதுதான் நமக்கு இனிஷியலா நான் ஒரு கேம் வச்சோம், ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா, கிரேப்ஸ் அப்படிங்கிற ஒரு கேம். வித்தின் அ ஷார்ட் டைமிங்ல ஒரு நபரை எப்படி நம்ம கணிக்கிறது, அவருக்கு ஏற்ற போல நம்ம எப்படி வந்து ஒரு ஆன்சர் கொடுக்கணும். இது எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்போ பேங்க்ல இருக்கும்போது ஒரு கஸ்டமர் வருவாங்க, அவங்க ஒரு விஷயங்கள் கேட்பாங்க, நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருப்போம், கோபம் அடைஞ்சிடும். ஒரு வாடிக்கையாளர் வருவாங்க, இல்லை என் சக பணியாளர்கள் இருப்பாங்க, அவர்களை எப்படி நான் கையாளுவது அப்படிங்கிறது எனக்கு தெரியாத புதிராகவே இருக்கும். ஏன் வீட்டில் நம்ம வீட்டுக்காரமாக இருக்கட்டும், நம்ம குழந்தைகளாக இருக்கட்டும், அண்ணன் தம்பியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த பேட்டர்னுக்குள்ள நமக்கு வந்துருவாங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் தலைவர்கள் தான், மாற்றுக்கத்தே இல்லை. ஒரு உதாரணத்துக்கு நம்மளோட ரேஷன் கார்டுலயாவது மிஞ்சி தலைவன் போட்டு வச்சிருந்தாங்க, இப்ப தலைவன் போட்டாதான் 1000 ரூபாய் தருவேன்னு சொன்னதுனால அதையும் மாற்றிருப்பாங்க ஒரு சில வீட்டுல. பட் ஐடி பே பண்றவங்க இருந்தோம் அப்படின்னோம்னா நோ ப்ராப்ளம், நம்ம தான் தலைவரா இருப்போம். இந்த தலைமைத்துவத்துல அது ஒரு 4 விதங்களா கூட எடுத்துக்கிடலாம். உங்க வாடிக்கையாளர்ல நீங்க எடுத்துக்கிடலாம். இந்த டெஸ்ட் நல்லா தெரிஞ்சிருந்தா, இதுவரை இப்ப யாரும் முரட்டு சிங்கிளா இருக்கிறீங்க, கொஞ்சம் நல்லா கை தூக்கலாமா? சிங்கிள் மீன்ஸ் கல்யாணம் ஆகாத நபர்கள் கை தூக்கலாமா? ரைட். யூ கேன் சூஸ் யுவர் பார்ட்னர் பேஸ்ட் ஆன் திஸ். ஓகே, உங்களுடைய பார்ட்னரை நீங்க அவங்கள்ட்ட பேசி அவங்க என்ன பேட்டர்ன்ல இருக்கிறாங்க, எது மேட்ச் ஆகும், எது மேட்ச் ஆகாது அப்படிங்கிற முதற்கொண்டு கூட இந்த டெஸ்ட்டை நீங்க உபயோகப்படுத்தலாம். அதுக்கு ஸ்பெஷல் சார்ஜ் உண்டு, அதை நீங்க வந்து சார் அப்ளை பண்ணலாம், ஸ்பெஷல் கவுன்சிலிங் சார்ஜ் உண்டு.
ஓகே, அப்ப இந்த டெஸ்ட் வந்து இவர் தான் கொண்டு வந்தாரு. பட் யார் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத தாண்டி அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க போறோம், அப்ளை பண்ண போறோம், ரெண்டு மட்டும்தான் ட்ரைனிங் இருக்கிற பெரிய விஷயம். ஏன்னா எவ்வளவோ ட்ரைனிங்ஸ் நடக்குது, எவ்வளவோ விஷயங்கள் நம்ம உள்வாங்குறோம், மோட்டிவேஷன் எடுத்துக்கிறோம், இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிறோம், யூடியூப்ல எடுத்துக்கிறோம். அதை கடந்து போறதுக்கும் அதை அப்ளை பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப நம்ம இங்க சொல்ல போறது அதை எப்படி நம்ம அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான். we will come into the subject to the core point. இப்ப இந்த முதல்ல இருக்கக்கூடிய டவ்ங்கிற பர்சனாலிட்டி யார் அப்படின்னா, அவங்களுடைய கோர் ஃபோக்கஸ் ரிலேஷன்ஷிப்க்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. the first one. டவ்ங்கிற பர்சனாலிட்டி you can make a note of it. இந்த ஃப்ரேம்வொர்க் தான் நம்ம கத்துக்க போறோம். அவங்க யாருன்னா ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. அவள் அப்படிங்கிறவங்க அக்யூரசி அண்ட் லாஜிக். அக்யூரசி அண்ட் லாஜிக். பீகாக் அப்படிங்கிறவங்க இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். இன்ஃப்ளூயன்சரா இருப்பாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே இருப்பாங்க தன் ஃபீலிங்ஸையோ மற்ற விஷயங்களையோ. ஈகிள் அப்படிங்கிறவங்க ரிசல்ட் அண்ட் கண்ட்ரோலா இருப்பாங்க. ஒரு இடம் இருக்கு அப்படின்னா அவங்களோட ரிசல்ட் ஓரியன்டா மட்டும்தான் பேசணும், ரொம்பவும் பேசவும் மாட்டாங்க. சொல்லுங்க என்ன விஷயம், முடிச்சிருங்க, கட் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். தேவையில்லாம கலகலா லேட்டா வந்த, ஏன் லேட்டா வந்த, பஸ் லேட்டா இருந்துச்சு போல அப்படின்னு வேலையை முடிச்சு விட்டுருவாங்க. அவங்ககிட்ட போயிட்டு அவன் அங்கக்குள்ள இதை பண்ணிட்டு இருந்தா, அதெல்லாம் வேண்டாம், வந்துட்டல போ. ரிசல்ட் ஓரியன்டட் கண்ட்ரோலிங்கா இருக்கும். such a beautiful topic. ஓகே, the first நான் சொல்றவங்க கொஞ்சம் எந்திரிச்சுக்கலாம். நீங்க இத வந்து நான் ஒரு 9 டிஃபரெண்ட் கேரக்டர் சொல்றேன், அதை நீங்க அக்செப்ட் பண்ணி ஓகே நான் டவ்வா தான் இருப்பேன் அப்படி நீங்க ஃபீல் பண்ணா மட்டும் உட்காந்துக்கலாம். அப்படி இல்லை நான் நடுவில் இங்க இருக்கிறவங்க யாரு, அவங்க 3 பேரை நீங்க ஆட் ஆகிக்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு மேட்ச் ஆச்சா நீங்க இங்கேயோ அங்கேயோ எங்கேயோ போய்க்கலாம். ஓகே, கடைசி ஒருத்தவங்க கன்ஃபியூஸ் ஆகும், அவங்களுக்கு டீயும் சமோசாவும் வடையும் கொடுத்து திருப்பி இது மாதிரி ட்ரைனிங் இருக்கும்போது திருப்பி நம்ம அட்டன் பண்ணலாம். நோ ப்ராப்ளம். இந்த டவ் முடிச்ச பிறகு உங்களுக்கு கோ ஃபார் டீ, ஒரு எனர்ஜி டீ. ஓகே, அது ஒரிஜினல் டீ இங்க கான்சென்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டாம். இந்த 10 பர்சனாலிட்டி தேர் பீப்பிள் லீடர். ஓகேங்களா, நீங்க எல்லாம் கவனிச்சுக்கோங்க. இவங்க எப்பவுமே எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப எளிமையா இயல்பா இருப்பாங்க. நீங்க இருக்கிறவங்களையும் ஜட்ஜ் பண்ணிக்கோங்க, காமனா இருக்கிறவங்களும் ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. எளிதா பழகுவாங்க, சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்பட மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பாஷா பாய் படத்துல உன்னை அடிச்சுட்டான்டா ரத்தம் எல்லாம் வரும், போஸ்டர் எல்லாம் அடித்த பிறகு விடப்பா நான் பார்க்காதப்பான்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம போவாங்க. அவ்வளவு ஒரு பர்சனாலிட்டியா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்க வேலையில. ஐ மீன் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா எடுத்துக்கிடுவாங்க. சூழ்நிலைக்கு ஏற்றால் போல அங்க என்ன சிச்சுவேஷன் இருக்கு, ஒரு சண்டையே நடக்குது, விடுங்கப்பா எதுக்குப்பா, பேலன்ஸ்டா போவாங்க. நான் திருப்பி நான் சொல்றேன், இதுல எந்த ப்ரொஃபைலும் லோ ப்ரொஃபைல ஹை ப்ரொஃபைல கிடையாது. நம்ம யாரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டாம், யாரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம், அவங்கள அக்செப்ட் பண்ண போறோம், கலந்து வர போறோம். நீங்க இந்த விஷயங்கள் முடிச்ச பிறகு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ரிசல்ட். அதான் நம்ம இங்க கொடுக்குறோம். செகண்ட் பாயிண்ட், ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, எல்லாத்துலையும் நல்லா பேசுவாங்க. நம்ம நிறுவனத்துல இந்த மாதிரி சொல்ல பர்சனாலிட்டி உங்களுக்கு வந்தாலும் யோசிச்சு பாருங்க. நம்ம காம்பவுண்டா இருக்கலாம், இல்ல கம்பெனியா இருக்கலாம், ஒரு சில நபர் மட்டும் எல்லாரோடையும் நல்ல ரிலேஷன்ஷிப் பண்ணுவாங்க, ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் மெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, மூணாவது விஷயம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், என் டீம் சந்தோஷமா இருக்கணும், அதற்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்க யார் அப்படின்னா நோங்கிற வார்த்தையை சொல்றதுக்கே கஷ்டப்படுவாங்க. ஏதாவது எது கேட்டாலும் சரி இப்படி பண்ணணுமா, சரி அப்ப இவங்களுக்கு இப்படி பண்ணிடுவோம், இது பண்ணிடுவோம், அது முக்கியத்துவமா இல்லையா அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவையே கிடையாது. எஸ் அப்படி நோங்கிற வார்த்தையே வராது. சிம்பிளா நம்ம குழந்தைகள போய் ஏதாவது ஹோம்ஒர்க் பண்ணி கொடுத்தீங்களா, அப்படியா பண்ணி கொடுத்துருவோம், இந்த வேலையை பண்ணி கொடுத்தீங்களா பண்ணி கொடுத்துருவோம். அதாவது இவங்க வந்து நம்ம நோ சொல்லிட்டா காரணம் நான் சொல்லிடுறேன், எங்க அவங்க காயப்பட்டுருவாங்களோ, எங்க அவங்க வருத்தப்பட்டுருவாங்களோ அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான மனிதர்களா நல்லா அப்ரிசியேஷன் கொடுக்கலாமா பாக்குறேன். நல்லது மாதிரி ரைட். ஓகே, பீப்பிள் லீடர். இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாப் நம்ம அசைன் பண்ணணும், எப்படிப்பட்ட ரோல் ஃபிட் ஆகுங்கிற கிளாரிட்டி நான் கொடுக்குறேன். ஓகே, அடுத்து இருக்கக்கூடிய பாயிண்ட் டீம் பிளேயர். ஏன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட புகழை விட என் டீம் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒத்துழைப்பா இருப்பாங்க. இந்த டீக்கு நான் வர்றேன், அது எப்படி இருப்பாங்க அப்படின்னு கடைசியா நான் வர்றேன். ஓகே,
இவங்க மொத்தமா நம்ம டீம் எடுத்துக்கிடுவாங்க. அடுத்து ரொம்ப நம்பிக்கைக்குரியவரா இருக்காங்க. இவங்கிட்ட போய் ஒரு கஷ்டத்தை சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாம் உள்வாங்கி ஒரு கட்டத்தில் அவங்களே அழுது அந்த கஷ்டத்தை அவங்களுக்குள்ளே வச்சிருந்து அந்த கஷ்டத்தை சால்வ் பண்ணி முடிக்கணும்னு நினைப்பாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு டைப் ரிசீவரா இருப்பாங்க. முழு மனதோட விஷயங்கள் இருப்பாங்க, நம்பிக்கைக்குரியவங்களா இருப்பாங்க. மனதார கூடயோ தெரிஞ்சோ தெரியாமையோ கூட யாருக்கும் துரோகம் நினைக்க மாட்டாங்க. அப்ப மத்தவங்க அப்படின்னு கிடையாது, அவங்க நான் சொல்றேன், அவங்க பெர்சனாலிட்டி அப்படி இருக்கும். கிளியர்? அடுத்த விஷயங்கள்ல சச்ச ஹார்ட் ஒர்க்கர், அமைதியா இருப்பாங்க. நீ எதுக்கு சார் இவ்வளவு வேலை பாக்குறீங்க? நம்மளாம் பார்ப்போம், 6 மணிக்கு வேலை முடிஞ்சிருக்கோம், 8 மணிக்கு வேலை பார்த்துட்டே இருப்போம். மேனேஜர் இருப்பாப்புல, ஏதோ பிரச்சனை போயிடுவாரு. மறுநாள் நம்ம 5:30 பெர்மிஷன் போட்டு போயிடுவோம். என்னன்னா என்னை பார்க்கல, ரெகனைஸ் பண்ணல, அப்ரிசியேஷன் பண்ணல, நான் வேலை பார்க்கணும். பட் இவங்க 8 மணி இல்லை 9 மணி ஆனாலும் சரி, நீங்க பாராட்டுங்க, பாராட்டாம போங்க, என்ன விஷயங்கள் நடந்தாலும் சரி நடந்தாலும் சரி, தன்னுடைய வேலையில ஹார்ட் ஒர்க்கிங்கா இருப்பாங்க. they never expect appreciation, பட் அதிகமான ஹார்ட் ஒர்க்கிங். ஓகே, அகைன் பெரும்பாலான வகைகள்ல வாக்குவாதமோ சண்டையோ இருக்காது. நான் சொல்றது மேக்சிமம் ஒரு 80% ஓகே ஆனா கூட நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். 20% மாறுபாடு இருக்கும், மற்ற குணாதிசயங்கள் இருக்கும். எல்லா சமயங்கள்லயும் அவங்க ஒரு மீட்டிங் நடக்குது, ஒரு கான்ஃபிளிக்ட் நடக்குது, அந்த விஷயங்களை ஏற்றுக்குவாங்க, அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ரைட், ஓகே, கோ வித் தி ஃப்ளோ. மெஜாரிட்டி என்ன இருக்கு, என்ன விஷயங்கள் இருந்துச்சுன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்குமோ அந்த விஷயங்கள் எடுத்துக்குவாங்க. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பொதுவாகவே அவங்களுக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு அச்சம் இருக்கும். இது எடுத்தா என்ன நடக்கும், இதை ஏன் நம்ம எடுக்கணும், என்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள். ஓகே, அடுத்த விஷயம், இவங்க எப்பயுமே மனிதர்களுடைய உணர்வுகள் மூலம் முடிவெடுப்பாங்க. ஒரு மணி நேரம் ஆச்சு, எல்லாரும் இருப்பாங்க, தண்ணி தாக இருக்கும், டீ குடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அதனால நம்ம டீ சாப்பிட போகலான்னு சொல்லி அவங்க முடிவு எடுக்கலாம். ஓகே, இதுதான் டவுக்கான பர்சனாலிட்டிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ். இதுல எதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா, எந்த லெவல்ல இருக்கு? ஆமாங்க நான் டவ்வா தான் இருப்பேன்னா நீங்க உட்காந்துக்கலாம். கன்ஃபியூஷன்ஸ் இருந்தா மட்டும் நீங்க அந்த சேர கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, அப்ப நீங்க அங்கேயே வந்துடலாம், நம்ம கிளாஸ் எடுத்துட்டு வந்துடலாம், மாறி இருக்கு. சரி, மெஜாரிட்டி நீங்க உட்காருங்க, நான் முழுமையா சொல்லும் பொழுது என்ன விஷயங்களோ அதை நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா, இந்த பாயிண்ட் உங்களுக்கு இருக்குன்ற அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஃபேண்டாஸ்டிக், அப்ரிசியேஷன் கொடுத்துடலாம். நல்லா கை தட்டிடலாம், கை தட்டினா டீ தருவாங்கன்னு. ஓகே, ரெடிங்களா? டீ ரெடிங்களா? ஸோ ரைட் நவ் டைம் இஸ் 4:30. we are on time. எப்போ வரலாம்? வருமா? சரி, ஓகே, 4:40 வரலாம். அகைன் நீங்க டீ சாப்பிடும் பொழுதும் புதிதாக பல நபர்களுடன் நெட்வொர்க் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அடுத்த பாட்டில் சொல்லுங்க. அடுத்து நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்துக்கக்கூடிய மீட்டிங் வாங்க. அவங்களுக்கு லைக் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் ஹார்ட் பீட் கொஞ்சம் குறைஞ்சிரும். வாட்ஸ்அப்போட வியூஸ் குறைஞ்சிச்சுன்னா இன்னைக்கு ஐயோ பதட்டமாகி போச்சு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து லவ்ஸ் டு பி நோட்டீஸ். அவங்க ட்ரெஸ் செலக்ட் பண்றது, இப்போ இவங்க ட்ரெஸ் இருந்தா போதும், இவங்க நம்பர்ல செலக்ட் பண்றாங்க. இந்த டவ் கேட்டகரி, சரி பீக்கா கேட்டகரி, இந்த நாடகத்துல இந்த டைமிங்ல இந்த கலர் வந்துச்சு, இந்த கலர் தான் எனக்கு வேணும். அவங்க வந்து ட்ரெஸ் பண்ணும் பொழுது அவங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து அவங்களுடைய உடை பெர்ஃபெக்டா இருக்கணும், எல்லாராலையும் கவனிக்கப்படும். இவங்க தலை இருந்தா போதும், முடி இருந்தா போதும், அவங்க அதை பத்தி கன்சிடர் பண்ண மாட்டாங்க. எத்தனை முடி இருக்கு, எவ்வளவு பவுடர் அடிக்கணும். அங்க நீட்லி ஹோம்டா பட்ரிங் டிங்கிரிங் ஒர்க் எல்லாம் பண்ணணும்னு விருப்பப்படலாம். பட்ரிங் டிங்கிரிங் ஒர்க் அப்படிங்கிறது ஃபேஸுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட். ரைட், யார் யாரெல்லாம் அதுல அதிகமாக ஆர்வம் இருக்காங்களோ, நான் சொல்றேன், இல்லை எந்த ப்ரொஃபைலும் தப்பு கிடையாது, எவ்ரி திங் இஸ் குட், அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஓகே, அடுத்து இவங்க பொதுவா போனை எடுத்தோம் அப்படின்னம்னா ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். போனை வைங்கப்பா அதெல்லாம் கிடையாது, கால் பண்ணல, டாக்டேட்டிவா இருப்பாங்க. இந்த சி டைப். ஓகே, இந்த பெர்சனாலிட்டி நமக்குள்ள இருக்கலாம். ஒரு புதுசா ஒரு டீம்கிட்ட போன உடனே பழகிடுவாங்க. இவங்க எங்க ஃபிட் ஆவாங்கன்னா, பொதுவா மார்க்கெட்டிங், நியூ சேல்ஸ், ஈஸியா பழகிறது. ஒரு இடத்துல போனோடனே டக்குன்னு அவங்க கிராப்பிங்க கொண்டு வந்து கான்டாக்ட் நம்பரை வாங்கி என்ன விஷயங்கள் முதற்கொண்டு இவங்க கொண்டு வந்துருவாங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயங்கள், ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சு, பார்ட்டி இருந்துச்சு அப்படின்னா அங்க
இவர் தேடப்படக்கூடிய நபரா இருப்பார். உயிரே இருக்காரா, இப்ப அவன் இருந்தா எப்படி கலகலன்னு இருக்கும், எவ்வளவு ஜாலியா கொண்டு போவான், பேசிட்டே இருப்பான், பஸ்ல இருந்தா இப்படி இருந்துகிட்டே இருக்கும். அவங்க எப்ப பார்த்தாலும் மொபைல் எப்படி தூக்கி வச்சிருவாங்க, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க அப்படின்னு. ஆக்சிடென்ட் நடந்தா ஐயோன்னு பரிதாபப்படுவாங்க. இங்க எத்தனை லிட்டரு என்ன கிலோமீட்டரு விஷயங்கள், நம்பருக்கு ஃபோன் அடி எல்லாம். அந்த பீக்காக் என்ன பண்ணும், வேகமா மொபைல் ஃபோன் எடுத்துட்டு, ஹலோ மக்களே, இப்போ இங்கனுக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, நான் இந்த ஆக்சிடென்ட்டுக்குள்ள நான் நீங்க நிக்கிறேன், இப்ப பாத்தீங்கன்னா ரத்தம் வந்துகிட்டே இருக்கு, இந்த ரத்தம் எவ்வளவு தூரம் வரும்னு தெரியல, அங்க பாருங்க பாருங்க பாருங்க, அவர் ஏங்குறாரு. என்னன்னா பீப்புள் அட்ராக்ஷன். நான் இவனை காப்பாத்துனேங்கிறது 4 பேருக்கு தெரியணும், அவன் என்னை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணணும், இல்லை என்ன ஏதாவது பேசணும். அந்த அந்த புகழ்ச்சியோ இல்லை அந்த புகழ்ச்சி கூட சொல்ல முடியாது, ஐடென்டிட்டிக்காக தேடுற நபராக இருக்கலாம். இப்போ நான் ஒரு சக்ஸஸ் அடைஞ்சிட்டேன், என்னை 4 பேர் பாராட்டி ஆகணும். பாராட்டுறதுனால எவ்வளோ பெரிய கப்போ வைர மோதிரமும் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஓகே, நல்ல கலவரன் இருப்பாரு, ஜோக் சொல்லுவார், மூவி போகும்பொழுது அவரோட இருக்கக்கூடிய டைமிங் பெட்டர்மெண்ட்டாக இருக்கும். இது ஐ எம் சாரி டு சே திஸ், இது நீங்கள் இல்லை, பட் பொதுவாக இவங்கள்ட்ட தன்னம்பிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இவங்ககிட்ட நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டை எதிர்பார்க்கறதுங்கிறது சாத்தியக்கூறிய கிடையாது. சி டைப்பில் நேரம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு விஷயம், இந்த டாஸ்க்கை முடிச்சிருவியா, கண்டிப்பாக முடிச்சிருவேன், பர்ஃபெக்டாக முடிச்சிருவேன். முடிச்சிட்டியா, முடிச்சிருவேன்னு நான் சொன்னேன். முடிச்சிட்டியா, எப்படினாலும் முடிச்சிருவேன். கடைசி வரையும் அந்த டாஸ்கை அதை கொஞ்சம் கொண்டு வர்றாம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் குறைவாகவும் நேர மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் குறைவாகவும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக எதுனாலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரைட், பேட் டைம் மேனேஜ்மெண்ட். மீட்டிங் 10 மணி அப்படின்னா எப்போனாலும் பதட்டத்துடன் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. 10:30 11. நம்ம ஒரு சில ஆர்கனைசேஷன், நீ ஏன் மீட்டிங்க்கு லேட்டாக வர்ற, அவன் அப்படிதான் லேட்டாக தான் வருவான், அவன் சீக்கிரமா வந்தால் தான் நம்ம சந்தேகப்படும். ஓகேவா, லேட்டாக வர்றதையே வெளியில் நிற்பான். நான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பாடே, ஏக்கா லேட்டாக வந்த அப்படின்னா நிற்போம், 4 பேர் நம்மளை பார்ப்பாங்க, நான் தனி ஒருவனா தெரியுவேன். டே, நான் மீண்டும் சொல்கிறேன், அவங்க அடையாளத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எதை செஞ்சாலும் கிரியேட்டிவாக செய்யணும். இப்போ சாப்பாடு செய்கிறோமா, கிரியேட்டிவாக செய்யணும். கிரியேட்டிவிட்டிக்கு இவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன் கிரியேட்டிவாக செய்யணும் அப்படின்னா தான் கவனிக்கப்படுவாங்க அப்படின்ட்டு. ஓகே, த கிரியேட்டிவ் திங்கர். மார்க்கெட்டிங்கு, ஸ்டேஜில் வரக்கூடியவங்க, ஸ்பீக்கர்ஸு, இவங்க எல்லாமே இந்த மாதிரி பெர்சனாலிட்டியாக இருக்கலாம். கிளியரா? ரைட், இவங்க தான் டீமுடைய எனர்ஜி. டான்ஸராக இருக்கலாம், சிங்கராக இருக்கலாம். ஓகே, இதில் யாராவது ஒருத்தவங்களுக்கு இது ஒத்து போகுதா? நான் மீண்டும் சொல்கிறேன், ப்ரொஃபஷனல் ஃபேஸ் வேற, பர்சனல் ஃபேஸ் வேற. பர்சனல் ஃபேஸ் தான் அதை பற்றி தான் நீ பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா ப்ரொஃபஷனல் ஃபேஸில் நான் தான் நல்ல மாணவன் அப்படின்னு நடிச்சுட்டு போயிடுவோம். பட் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ பாரி விஷயங்கள் இருக்கு. உட்காந்துக்கலாம், யாருக்காவது சி ஒத்து போச்சுன்னா அங்கே உட்காந்துக்கலாம். ஒத்து போதா அவங்களுக்கு, அங்கே போய்க்கலாம், நல்லா அப்ரிசியேஷன் கொடுத்துடலாம் அவருக்கு. இப்போ அதிகமான நபர்கள் கொண்ட நீங்கள் அங்கிட்டு ஓரமாக வந்துருங்க, நீங்கள் சி அதுக்குள்ளே வேண்டாம், நான் சொல்றதுக்கு கேளுங்க, அது வேண்டாம், அது ஏன்னு நான் சொல்கிறேன். டி எழுதிக்கலாங்க, டி எனக்கு அதிகமாக வந்திருக்கு சார். நான் சொன்னதில் எல்லாம் நீங்கள் கனெக்ட் ஆனீங்கன்னா நீங்கள் வாங்க, இதில் எங்கேயாவது மேப் ஆகிக்கோங்க, இல்லாட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, டி. டி என்ன பேடு? ஈகிள். ஆக்சிடென்ட் நடந்துச்சு, இவங்க பதறுவாங்க, இவங்க டேட்டா, அவங்க வீடியோ, அவங்க அப்படியா உசுரோட இருக்கானா? ரைட். இறந்துட்டா ஆம்புலன்ஸு, இன்னொரு இது உசுரோட இருக்கானா நம்பரை போட்டு டெலிகேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. தே நெவர் எமோஷன் அதிகமாக காமிக்க மாட்டாங்க. ரிசல்ட் என் நடந்துச்சு, அதுக்கு என்ன, அவ்வளோதான். ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க, இங்கே அவங்களுக்காக டிசிஷன் எடுப்பாங்க, இங்கே 2 நாள் ஆகலாம் 3 நாள் ஆகலாம் எடுக்காம கூட போவாங்க. பீக்காக கலர் பார்க்கும், அங்கே போய் கருப்பு கலரால எடுத்து போடுங்க, 2 சரி இது கருப்பு தானே, டக்குன்னு எடுத்துகிட்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதிக நேரம் இது வெள்ளை கலர். டிசிஷன் மேக்கிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும். மொபைல் இருந்தால் போதும், பேச போகிறேன், அதில் எனக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கணும், அந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கணும், யாரும் பாரு பார்க்காம போ, அதெல்லாம் எனக்கு விஷயமே கிடையாது. ரிசல்ட் இது மட்டும்தான் அங்கே இருக்கும். அவங்ககிட்ட போய் ரொம்ப எமோஷனாக ஒரு சொன்னா எண்டுக்கு வா, என்ன பண்ணணும், எதுக்கு வளவலா குலகுலா, இங்கே இவங்க கஷ்டப்படுறாங்க, இது படுறாங்க, இது வேணா அப்படியா அப்படியா அப்படின்னு டவுட் சொல்லுவாங்க. இவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க, 40 பேர்த்திட்ட கேட்டுட்டு கடைசி வரையும் அவங்களுக்கு உதவியே பண்ண மாட்டாங்க.
ஆனால் ஒரு சில இடத்துல ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்து பண்ணுவாங்க. அவங்க நான் உதவி பண்றது அப்படியே எல்லாத்துக்கும் தெரியணும்பாங்க. அங்க இலை இது நடந்து வச்சா கூடு போ முடிச்சுட்டு அடுத்த வேலையை பாரு. ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற பர்சனாலிட்டியா அவங்க இருக்கிறக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரிசல்ட் டிரைவன் இந்த டைப் ஆஃப் பர்சனாலிட்டி எப்படி இருப்பாங்க? நீங்களும் எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. மேக்சிமம் நம்ம இருக்கக்கூடிய டாப் சிஇஓஸ், ஓனர், இல்ல கலெக்டர் ஆர் டிஎஸ்பி இந்த மாதிரி ஒரு ஹையஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி பர்சனாலிட்டியா இருக்கிறதுக்கு 70 to 80% வாய்ப்பு இருக்கு. இவங்க செஞ்சுட்டியான்னு கேட்க மாட்டாங்க, டூ வாட் ஐ சேன்னு சொல்லத்தான் செய்வாங்க. தான் பிடிச்ச பயிருக்கு 3 கால் இல்ல 2 கால் அப்படின்னு சொன்னாலும் மாத்த மாட்டாங்க. ஆத்திச்சூடி எழுதின அவையார் இருக்கார்ல, இவங்க ஒரு ஆத்திச்சூடி எழுதிச்சிருப்பாங்க. அவையாரே வந்து சொன்னாலும் இதனால போல அப்படின்ட்டுருவாங்க. டிசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. தன்னை மாற்றிக்கொள்வதற்கு ரிஜிட்டா இருக்கிற பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு. கரெக்ட். மீட்டிங்ல அதே போல யாரும் முடிவு எடுக்காதபடியும் ஸ்ட்ராங்கா முடிவு எடுப்பாங்க. ஒரு ரிசல்ட் டவுன் ஆகுது, அது எப்படி முடியாதுன்னு சொல்லலாம், போல்டா இறங்கி அங்க இருந்து இந்த விஷயங்களை எடுத்து வெளில கொண்டு வருவாங்க. ஒரு டீமை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு முடிவா ஸ்ட்ராங்கான விஷயங்களா இருக்கும். சேல்ஸ் டவுன் ஆயிடுச்சு, அவங்க ஆனா என்ன ஆகலான்னு சம்பளம் தருவியா, இங்க எப்படி நடந்துச்சு என்ன விஷயங்கள், அங்கனக்குள்ள சேல்ஸ் டவுன் ஆச்சுங்கிறத இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியா போடுவாங்க. அவங்க டவுன் ஆயிடுச்சுடா எப்படிடா தூக்கிட்டு வரணும், அடுத்த டே நம்ம அவங்க வந்து நிக்கணும்டா அப்படிங்கிற பர்சனாலிட்டியா இருக்கும். ஓகே, இங்க யாரையும் இந்த பர்சனல் பாயிண்ட் அவுட் பண்ணல, நீங்க அங்க நிக்கிறதுனால அந்த பர்சனாலிட்டி கிடையாது, பட் பர்சனாலிட்டியை தெரிஞ்சுக்கோங்க. அதான் மீண்டும் மீண்டும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்றேன். ஓகே, ஸோ இவங்களுடைய விஷயங்கள்ல இந்த பிடிவாதம் அதிகமா இருக்கும். ஒருத்தவங்ககிட்ட பேச மாட்டேன்னா டக்குன்னு பேச மாட்டாங்க, டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. ஏன் தேவையில்லைன்ற, எதுக்கு பார்த்துக்கிடுவோம் விடு அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டியோ விஷயங்களோ கோவப்படக்கூட. நம்மளும் டிசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இங்க அப்படி கிடையாது. இதனால என்ன, இவங்க எனக்கு ரிலேஷன்ஷிப் தேவை, அவங்க சண்டை போடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அங்க நான் சண்டை போட்டதே இன்ஸ்டாகிராம்ல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இங்க நான் விட்டாச்சு, காட்டு 2 பிளந்துருச்சுல விட்டுல அடுத்த வேலையை பாருல அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே போல ஒரு ப்ராஜெக்ட்னு இறங்குறாங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் இறங்குறாங்க, டு பி த சென்டர், நான் அந்த டிரைவ் பண்ணக்கூடிய டிரைவிங் ஃபோர்ஸா இருக்கணும் அப்படின்பாங்க. ஆக்ரோஷமா இருப்பாங்க, நினைச்சதை முடிச்சே தீரணும், அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி அப்படிங்கிற பர்சனாலிட்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ரைட். அடுத்து இவங்களுடைய விஷயம் நேரோ மைண்டட். நான் திரும்பி சொல்றேன், புதிய யோசனைகளை அவ்வளவு சீக்கிரம் எடுத்துக்க மாட்டாங்க. பட் இதெல்லாம் கொஞ்சம் லீடர்ஷிப்ல டிரைவ் ஆகி வரும்போது மாறிடும். இவங்ககிட்ட பேசும் பொழுது போன்ல எப்பயுமே சரி, கீப் இட் சோ ஷார்ட் அண்ட் சிம்பிள். கரெக்டா விஷயத்தை சொல்லுங்க, இந்த விஷயம் ரைட் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு போனை 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ பேசுறது ரேரு. ரொம்ப பழகினாங்கன்னா அவங்கள பேசுவாங்க. ரிசல்ட் டிரைவனா இருப்பாங்க. அவங்கள போய் மீட்டிங்ல பேசும்பொழுது எஸ் ஓகே ரைட் அவ்வளவுதானே, வேற வேலை என்ன. மீட்டிங் இவங்களோட கூட நடத்தும் பொழுது ரொம்ப ப்ரிசைஸா டு த கோர் வாங்கன்னு பார்ப்பாங்க. ரொம்ப பேசிட்டே இருந்தாங்கன்னா ஒன் டென்ஷனா வெளில போயிடுவாங்க, இல்லை வேற வேலை இருக்கு அப்படின்ட்டுருவாங்க. யாரை குறித்தும் கவலைப்பட மாட்டாங்க. முக்கியமா நான் இந்த முடிவு எடுக்கிறேன், இதனால இவங்க இப்படி நினைப்பாங்க அவங்க இப்படி நினைப்பாங்கன்னு ஒரு துளி கூட யோசிக்க மாட்டேன். எனக்கு தேவை ரிசல்ட், இருந்தா இரு இல்லைன்னா போயிட்டு இதுதான் நான். கரெக்ட். ஓகே. உணர்ச்சி வெளிப்பாடு அதெல்லாம் எந்த கடையில விக்கி அப்படிம்பாங்க. டார்கெட்டை முடிச்சிட்டேன், வாவ் ஃபென்டாஸ்டிக், ஐ ஹேவ் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். மார்ச் மந்த் டார்கெட் முடிச்சிட்டேன், வாவ் சூப்பர், நெக்ஸ்ட் மீட்டிங்ல என்ன பண்ணுவார் நான் உட்காந்துட்டே இருக்கேன். ஸோ வாட் நெக்ஸ்ட், ஏப்ரல் 1ஆம் தேதி அப்படிம்பாங்க. யோ ஒரு 6 நல்லா பண்ண சூப்பரா பண்ணு இவங்க அப்ரிசியேஷன் வாங்குறது வந்து ஒரு இமாலய இவங்ககிட்டயே அப்ரிசியேஷன் வாங்கிட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். குட் அப்படிங்கிற வார்த்தையை மனதார டக்குன்னு பாராட்டிட மாட்டாங்க. ஏன்னா அதுல ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். தேர் ஆர் கிரேட் லீடர்ஸ். அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, நீ பாராட்டிட்டா டம்பா உட்காந்துடக்கூடாது, அடுத்து என்ன போ புஷ், நெக்ஸ்ட் என்ன உன் கடந்த கால வெற்றியே வச்சு பண்ணிட்டே இருக்காங்க. அங்க பீக்காக்கு வெற்றி அடைஞ்சிச்சுன்னா போதும், இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்காதவங்க கால் பண்ணி நீ பாருன்னு சொல்லுவாங்க. இங்க நம்ம இன்னமும் ஸ்ட்ராட்டஜிஸ் அனலைஸ், அங்க எதுனாலும் சரி நியூட்ரலா போயிட்டே இருப்பாங்க. ஓகே. எமோஷன்ஸ், ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஸ்பீடு இருக்கும், டிசிஷன் இருக்கும். இந்த நபர்கள் ரிசல்ட் டிரைவ் பண்ணணும். இந்த நபர் அப்படி இறங்கணும்னா தட்டி தூக்கிட்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தான் ஈகிள் பர்சனாலிட்டி. இத்தனை பேர் இந்த பர்சனாலிட்டி அக்ரி பண்ணிக்கிறீங்க, இந்த மாதிரி பர்சனாலிட்டி எனக்கு இருக்கு அப்படின்னு அக்ரி பண்ணா உட்காருங்க. எல்லாரும் உட்காந்துட்டாங்க.
ஓகே, சூப்பர். இப்பயும் இந்த ஃபயர் கார்த்திக் வந்து நீங்க கை தட்டணும்னு நினைச்சா அவையார் ஞாபகத்துக்கு வந்தா, அவையார் திருக்குறளை சொல்லியிருக்காரு, நல்லா கை தட்டினா ஆயுஷ் நாட்கள் அதிகரிக்கும்னு. திருக்குறளையா அவையாரா பரவாயில்ல, அனலிட்டிக்கல் தானே, உடனே அனலைஸ் பண்றாங்க. அவங்க ஏதாவது சொல்றாங்களா, அவரை நீ என்ன சொல்லிட்டு போ அப்படின்னு. ஓகே, நடுவில் இருக்கிற 3 பேர் எதுவா இருப்பீங்க கெஸ் பண்றீங்க? கெஸ் பண்ணாதவங்க நீங்க 3 பேர் வச்சுக்கலாம். எதுவா இருக்கு மெஜாரிட்டி, எந்த விஷயங்களுக்கு போகணும்? ஈக்குவலா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நான் வில் கம் டு தி பாயிண்ட். பி அண்ட் டி, அவுல் அண்ட் ஈகிள் ஈக்குவலா இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு உங்களுக்கு. நிறைய அப்ப நீங்க சென்டராக உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது மெஜாரிட்டியா இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு. சூப்பர், உட்காந்துடலாம். ஏ அண்ட் டி, ஓ டவ்வாவும் இருக்கீங்க, இங்கேயும் இருக்கீங்க. சூப்பர், நல்லா அப்ரிசியேஷன், உட்காந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப எந்த பர்சனாலிட்டி பெஸ்ட் பர்சனாலிட்டி நினைக்கிறீங்க? டி அண்ட் டி. ஒய்? ஓகே, பாயிண்ட், கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. அன்புன்னு சொன்ன உடனே ஒரு லேடி சொல்லுங்க பாப்போம், யாருங்க? இஸ் ஹி எ லீடர்? எஸ். நான் மீண்டும் நான் சொல்றேன், இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்காண்டி அவர்கள் வந்து பவர்ஃபுல்லான பீப்புளா, லீடரே கிடையாது அப்படிங்கிறது கிடையாது. நம்ம என்ன விஷயங்களை பண்றோமோ அதை திரும்ப 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 நம்ம பண்ணிட்டே இருக்கும் பொழுது அதுல ரொம்ப பவரா வரலாம். உதாரணத்திற்கு ஒரு சிலவங்க ரொம்ப சைலண்டா உட்காந்துருப்பாங்க எங்க கீழே. ஒரு டவ் பர்சனாலிட்டி மைக்கை பிடிச்சா சரவெடி மாதிரி வெடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஒரு டவ் பர்சனாலிட்டி டாப் மோஸ்ட் பொசிஷன்ல உட்காந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மன்மோகன் சிங் என்ன பர்சனாலிட்டி இருக்கலாம்? டவ். எப்படி சொல்றோம்? அமைதியா இருப்பாரு. ஆனா அவருக்குள்ள ஒரு அவல் இருக்கிறனாலதான் பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கலக்கிட்டு இருந்து டிசிஷன் எடுத்தார். அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் ஐ ஸ்பீக்கிங். கரெக்ட்? கரெக்டுங்களா? அப்போ நீங்க என்ன பர்சனாலிட்டி அப்படிங்கிறதெல்லாம் மைண்ட்ல வைக்க வேண்டாம். இந்த பர்சனாலிட்டி தான் அதுக்கு ஃபிட் ஆவாங்க, இந்த பொசிஷன் லீடர்ஷிப் பொசிஷன்ல போவாங்க, இதுதான் சரி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அந்த நபர்களை நாம் கண்டறிந்து அவர்களுக்கு தகுந்தார் போல நாம மாத்திக்கணும், இல்லை அவங்க தகுந்தார் போல நம்ம வார்த்தைகள் உபயோகப்படுத்தணும். அப்ப இந்த டவ் பர்சனாலிட்டியை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நான் சொல்றேன். இதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. உங்க கம்பெனிலையோ, உங்க ஃப்ரெண்ட்ஸோ, உங்க அண்ணனோ, உங்க வீட்லயோ அவங்கள்ட்ட எப்பயுமே அன்பாவும் பொறுமையாவும் நம்ம இருக்கணும். அவங்கள ஃபோர்ஸா நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா ஹேட் ஆகி வெளில போயிடுவாங்க. இந்த டவ் பர்சனாலிட்டி நம்ம கஸ்டமர் யார் அப்படின்னா, நீங்க என்ன சொன்னாலும் வாங்குவாங்க, உங்களுக்காக வாங்குவாங்க. ஆனா நீங்க அவங்கள காயப்படுத்திட்டா உங்களை விட்டு ஒதுங்கி போவாங்க. அது நமக்கு தெரியவே தெரியாது, கண்டே பிடிக்க முடியாது. மீன் நான் சொல்றேன், நல்லா கொஞ்சிக்கோங்க. இன் சேல்ஸ், இன் கஸ்டமர் காயப்படுத்திருப்போம் வார்த்தையால, இல்ல அவங்க காயப்பட்டிருப்பாங்க சுச்சுவேஷனல். அவங்கள்ட்ட ரொம்ப கடுமையாவோ ஃபோர்ஸாவோ ஆர்கியூமெண்டாவோ நம்ம பேச வேண்டாம். எப்பயும் அவங்கள மோட்டிவேட் பண்ணியும் சூப்பரா பண்றீங்க அப்படின்னா, இவங்க சச்ச ஹார்ட் ஒர்க்கர், இந்த மாதிரி பீப்புள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், கிடைச்சா தக்க வச்சுக்கோங்க உங்க டீம்லயோ உங்க மற்ற விஷயங்களையோ. கிளியருங்களா? ஏன்னா ஹார்ட் ஒர்க்கர் நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாங்க, நமக்கு சூப்பரா இருப்பாங்க, சப்போர்ட்டிவா இருப்பாங்க, நல்ல டிசிஷன் மேக்கரா இருப்பாங்க, பெஸ்டான பீப்புளா இருப்பாங்க. ஹவு டு ஹேண்டில், இந்த எக்ஸாம்பிள்ஸ் வேண்டாம். ஹவு டு ஹேண்டில் அவுல், இவங்கிட்ட வேலை வாங்குறது எப்படி? யாராவது சொல்லலாமா? உங்கள்கிட்ட வேலை எப்படி வாங்க முடியும்? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நாளைக்கு நான் மதுரை போகணும், எத்தனை மணிக்கு போகணும், எங்க கிளம்புறோம், எப்படி போறோம், எத்தனை மணிக்கு போய் சேருவோம், அப்படி இல்லாம இவங்க சொன்னா ஆர்கியூமெண்ட் தான் நடக்கும். புரியுதுங்களா? கரெக்டு தானா? கரெக்டு தானா? சரி. அப்போ இவங்களை நம்ம ஒரு விஷயம் வேலை கொடுக்க போறோம், இல்லை வேலை வாங்க போறோம்னா we need to prepare. I am an insurance seller. இப்போ இவங்ககிட்ட சொன்னா ரிலேஷன்ஷிப்புக்காக எனக்கு போடுவாங்க. இவங்ககிட்ட சொன்னா என்ன நம்பரு, என்ன விஷயங்கள், இது ப்ரீமியம் இங்கே எவ்வளவு இருக்கு, இதை காட்டிலும் அந்த ப்ரீமியம் இங்கே எவ்வளவு இருக்கு, கம்பேரிசன்ஸை நம்மளே கொடுத்துடணும். உடனே டிசிஷன் எதிர்பார்க்க கூடாது. இவங்க ஒரு 2 டைம் 3 டைமிங்னா இங்கே 15 டைம் 20 டைம் ஆனால் வரும், கண்டிப்பாக வந்தே தீரும்.
அப்போ இவங்ககிட்ட நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்ட்ரக்சர் பிளானு, உணர்ச்சி வசப்பட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது, ஆதாரங்களை வச்சு மட்டுமே பேசணும். இவங்க சிந்திப்பாங்க, உடனே சொல்லு. இவங்ககிட்ட அந்த முடிவை எதிர்பார்க்காதீங்க. கரெக்டா? இந்த பெர்சனாலிட்டி உங்களுடைய இதுலேயும் இருக்கும். அப்போ இவங்ககிட்ட நீங்கள் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணால் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ பெஸ்ட் திங். அப்போ அவங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக் ரீதியாகவும் மற்ற ரீதியாகவும் நீங்கள் கேட்டிங்கன்னா நம்பர்ஸ்லேயே அவங்க ப்ளே பண்ணுவாங்க, அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், கம்ஃபர்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. கிளியரா? அடுத்த விஷயம் பீகாக். இவங்களை என்ன பண்ணலாம்? லைக் போட்டுருங்க, வாவ் சொல்லுங்க, சூப்பர் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, வேலை முடிஞ்சிச்சு. அதாவது இவங்க எப்படிப்பட்ட விஷயங்கள்னா இவங்களுக்கு நீங்கள் முக்கியமாக சுதந்திரமாக செயல்படுத்த விடணும். இந்த ஜென்சி இந்த மாதிரி டைம்லாம் நம்ம சொல்லுவோம்ல, ஒரு சில நபர்கள்ட்ட அவங்க நீங்கள் சுதந்திரமாக விட்டா நம்ம எதிர்பார்ப்பு ரிசல்ட்டை கொண்டு வருவோம். வி ஷுட் நோ. எல்லாருமே இந்த கட்டமைப்புக்குள்ள வருவாங்களா அப்படிங்கிறது கிடையாது. நான் ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கும் பொழுது, நான் என் ஜாப் விட போகிறேன், ஏன் இதெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ ஆஃபீஸ் வர சொல்கிறாங்க, எனக்கு சிஸ்டம் பிடிக்காது. புரியுதுங்களா? ஆனால் நம்மளுடைய பிஸ்னஸுக்கு தகுந்தாறு போல் இவங்ககிட்ட ஒர்க் அவுட் பண்ணணும். இவங்க எப்பவுமே உற்சாகமாக சந்தோஷமாக க்ரியேட்டிவாக இருப்பாங்க. அவங்கள பாராட்டுங்க. நம்ம போவோம், என்ன கலகல எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்க, உனக்குலாம் சீரியஸ்னஸே இல்லையா? இல்லை, அவங்க பெர்சனாலிட்டி அதான். அவங்க சந்தோஷமாக பேசணும், கேரிங்காக பேசினா தான் அவங்களுக்கு பிடிக்கும். சுவாரஸ்யமாக இருப்பாங்க. அவங்களுக்கு வாய்ப்பை கொடுங்க. ஏதாவது மீட்டிங் நடந்ததுன்னா நீங்கள் பேசுங்கன்னு சொல்லுங்கள், இதை ஆர்கனைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், சந்தோஷப்படுவாங்க. எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணுவாங்க. கரெக்டுங்களா தலைவரே? இல்லாட்டி அப்படின்னம்னா நீங்கள் அவங்கள்ட்ட போய் இது எப்போ வந்துச்சு, இதெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், இது என் வேலையே கிடையாது, போ, நான் அப்படி பண்ணுறேன், இது பண்ணுறேன். ஃபன் மொமெண்டா, என்டர்டைன் மொமெண்டா, ஜாலியாக இருக்கணுங்கிற ஒரு பெர்சனாலிட்டி. கிளியரா? ரைட். அடுத்த விஷயங்கள் ஈகல். இவங்களுடைய அந்த தலைமைத்துவத்தை நம்ம ஃபஸ்ட்டு அங்கீகரிக்கணும். ஓகே, இவங்க யூ ஆர் த பெஸ்ட், நீங்கள் சொல்கிற டிசிஷன்லாம் எடுத்துக்கிறேன். இவங்ககிட்ட நம்ம இவங்களே மாற்றி அமைக்க முடியும். ஏன்னா இது எப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்கன்னா யோசிப்பாங்க, இது இப்படி தானே அப்படின்னா அது எப்படி நீ சொல்கிறதுன்னு கேட்பாங்க. கரெக்ட்? நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேனே, ஆனால் நீங்கள் இது இந்த வழியில் பார்க்கலாமா? ஓ அப்படியா? அதாவது இந்த முடிவு நான் அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது, ஆனால் அவங்கள முடிவு எடுக்க நம்ம வைக்கலாம். இன்னும் இது இன்னொரு பக்கத்தில் மாற்றி யோசிங்கன்னு அப்படின்னா அவங்கள அங்கீகாரம் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வேணாலும் பண்ணுவாங்க. கொஞ்சம் நம்ம பண்ணிட்டோம், மாற்றி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சோழி முடிஞ்சு. நீ காலையில் மறுநாள் ஈகிள் கஸ்பண்டாக இருக்காங்கன்னா, காலையில் பிரியாணி வேணும் அப்படின்னா, ஏங்க நாளைக்கு பிரியாணி செஞ்சிடலாமா? அதை நீ சொல்லக்கூடாது, நான் தான் செய்யணும். நான் தான் பிரியாணி செய், அதைத்தாங்க நானும் கேட்டேன். மனசுக்குள்ள தோணும், வெளில சொல்ல முடியாது. புரியுதுங்களா? புரிஞ்சவங்க புத்திசாலி. ஏன் இப்போ டம்மு வீட்டில் பாத்திரம் பறக்குது, இது பண்ணுது, இதெல்லாம் ஒரு சிலருக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். கல்யாணம் ஆனவங்களுக்குப்பா அதையும் சொல்லிடுது. ஏன்னா ஒரு சில சிங்கிள்ஸாக இருக்கீங்க, ரைட்? அவங்களுக்கு புதிய புதிய இலக்குகள், சுவாரஸ்யமாக இருக்கணும். இல்லாட்டினா அவங்களுக்கு இருக்க மாட்டாங்க. இந்த டாஸ்க்கு நீ இதை பண்ணு, நீ இப்படி பண்ணு, இந்த விஷயங்கள் பண்ணு அப்படின்னு அந்த கோல் வரைக்கும் தான் அவங்களை மூவ் பண்ணி கொண்டு போகணும். அவங்ககிட்ட எப்போ பேசினாலும் கான்ஃபிடண்டாக பேசணும். போயிட்டு என் வாழ்க்கையே இப்படி போச்சு, அவன் சிம்பிளாக சொல்லுவான், சொல்யூஷன் ப்ரொவைடர், செத்து போ, இல்லை வாழு, இல்லை என்னை விட்டுக்கிட்டு போயிடு. என்கிட்ட நெகட்டிவாக பேசவே பேசாதீங்க, சீரியஸ். அவங்க இப்ப அப்படியே சொல்லுவாங்க, ஒன்று வாழு, இல்லை செத்து போ, இல்லை இங்கிட்ட இருந்து போ. செத்து போயிட்டானா அடுத்த என்ன வேலை, தூக்கி போற 100 ரூபா மாலையை கொண்டு வா, போயிட்டே இருப்பாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட்? தே நீட் அ சொல்யூஷன். அவங்ககிட்ட போய் நீங்க நெகட்டிவா பேசி உட்காந்து அவங்களை அள வைக்கணும்னு நீங்க நினைக்கவே முடியாது. நீ வா, நீ முடிஞ்சா சொல்லி பாரு அளவை. அப்படியா? ரிசல்ட் ஓரியன்டட். உனக்கு பிரச்சனையோட எண்ட் ரூட்டை பார்ப்பாங்க, சொல்யூஷனை பார்ப்பாங்க, ப்ரொவைடரா போயிட்டே இருப்பாங்க. கிளியர்? ரைட்? அவங்க உணர்ச்சிகளை காட்டிலும் மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது ரொம்ப முக்கியமா கருதிக்கோங்க. டைரக்டாவும் சுருக்கமாகவும் பேசுவாங்க. அவங்கள்ட்ட தேவையற்ற விவரங்களை தவிர்க்கவும். இங்க இவங்ககிட்ட டீட்டெயில்டா சொல்லணும். அவங்கள்ட்ட சொன்னா போதும், அவங்கள்ட்ட சொன்னாலும் சரி சொல்லனாலும் சரி, எனக்கு அது எக்ஸைட்மெண்ட் இருக்கா, அங்க வர்றையா, விஷயங்கள் சொல்றியா, கிளம்புறியா, போயிட்டே இருக்கு. இவ்வளவுதான் இங்க இருக்கு பாயிண்ட். ஸோ இந்த பீப்புள் எல்லாமே என்ன விஷயம், அந்த டெஸ்ட் எல்லாமேனா இதுல எது நம்ம டாமினண்டா இருக்கோ அந்த மாதிரி நம்ம விஷயங்கள் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் திருப்பி சொல்றேன், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்.
ரொம்ப டவ்வாக இருக்கிறவங்க கூட பாசிட்டிவாக இருப்பாங்க, கான்ஃபிடென்ட் பீக்காக கூட நெகட்டிவாகவும் கேர்லெஸ்ஸாகவும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ என்ன எக்ஸாம்பிள்னா, உங்களுடைய கணவர் பேர் சொல்ல வேண்டாம், இல்லை மனைவி என்ன பர்சனாலிட்டி, ஏன்? வெயிட். உங்க சகோதரர் என்ன பர்சனாலிட்டி, ஏன்? நான் அந்த சொன்னதுல இருந்து இல்லை உங்க கம்பெனியில் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் வேற யாராவது ஒருத்தவங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்டு என்ன பர்சனாலிட்டி, ஏன்? எந்திரிச்சு நின்று ஒரு 3 பேரை குறித்து ஏங்கிறத ஆப்போசிட்டாக சொல்ல போகிறோம். ஓகேங்களா? எந்திரிச்சுக்கலாம் எல்லாரும். ஒரு பேர் எடுத்துக்கோங்க, நீங்கள் யாருக்கு நிற்கிறோமோ நின்றுக்கோங்க. இவங்க இந்த பர்சனாலிட்டி தான் இருப்பாங்கன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. எந்திரிங்க எல்லாரும் எந்திரிச்சுக்கோங்க. ஒரு நபர் ஒரு ஆளுடன் கனெக்ட் ஆகிக்கோங்க. ஒரு நபர் ஒரு ஆளுடன் கனெக்ட் ஆகிக்கோங்க. சும்மா யாருனாலும் சரி, அங்கே அப்படியே கனெக்ட் ஆகிக்கோங்க. ஒரு நபர் ஒரு ஆளுடன் கனெக்ட் ஆகிக்கோங்க. கனெக்ட் ஆகிட்டீங்களா? உங்களுடைய ஃபேமிலியில் யாராவது ஒரு நபரை எடுத்து இவங்க இப்போ எடுத்த செஷன்ல இருந்து இவங்க இந்த மாதிரி பர்சனாலிட்டி தான் அப்படிங்கிறத யாராவது சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் வீட்டில் மனைவியோ பிள்ளைகளோ யாரோ ஒருத்தர், நீங்க உங்களுக்கு பேர் இல்லையா? இங்க வாங்க சார். இந்த இருக்காங்க சார், சார்ட்ட போயிருக்காங்க. இதுதான் என் நபர். அங்க உங்க வீட்டில் யாராவது மேரேஜ் ஆச்சா? உங்க மனைவி என்ன டைப்பு, ஏன் சொல்றீங்க? ஒரு 3 பேரை கொடுத்து அடுத்து உங்க வாடிக்கையாளரை குறித்து சொல்லுங்க. வாடிக்கையாளர் ஒருத்தர் கொடுத்து இந்த வாடிக்கையாளர் இப்படிப்பட்ட பெர்சனாலிட்டி, இவ்வளவு நாள் நான் இப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். யாராவது உங்க கஸ்டமர்ஸ், உங்க ஃபேமிலியை சொல்லிட்டீங்க, உங்க கஸ்டமர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. இப்ப நான் சிச்சுவேஷன் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 ஈகிள் பர்சனாலிட்டி கணவன் மனைவியா சேர்ந்தா என்ன நடக்கும்? கரெக்டா 2 ஈகிள் பர்சனாலிட்டி கணவன் மனைவியா சேர்றாங்க, படத்துக்கு போகணுங்கிற ஒரு முடிவு. அந்த முடிவு எப்படி எடுக்க போறோம்? டிஸ்கஷன் பண்ணி படத்துக்கே போக மாட்டாங்க. கரெக்ட்? ஒரு ஈகிள் ஒரு டவ் இருக்காங்க, போயிடுவாங்க. யார் சொல்றது யார் கேட்பா? ஈகிள் சொல்றத 2 டவ் இருக்காங்க, 2 பேரும் அமைதியாக இருப்பாங்க, பேரா இருப்பாங்க, தேவையான பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு அவுள ஒரு டவ்வு, யார் டாமினண்டா இருப்பா? அவுளு கணக்கா சொல்லிட்டு இருக்க விஷயங்கள். 2 அவுளு எதுக்கு படத்துக்கு போகணும்? ஓடிடி வந்துடும், பார்த்துருவோம். சிக்கல் சொல்லுவாங்க இல்லையா, பட்ஜெட் பத்மநாபன். கரெக்டுங்களா? ரைட்? இதுதான் கான்செப்ட். இப்போ நான் சொல்ற மேரேஜ் உறவுகள்ல இதை நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா சோ இன்ட்ரெஸ்டிங். அண்ணனும் தம்பிக்குள்ளேயும் பயங்கர சண்டை யார் யாருக்கெல்லாம் இருக்கு? அண்ணன், தம்பி, அக்கா, ஏன்னா 2 ஒரே பர்சனாலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஒரு ஆள் டவ்வா இருந்தா நான் என்ன அடிச்சாலும் வாங்கிக்கிடுவாரு. கரெக்ட்? அந்த மாதிரி விஷயங்களும் இதுல பியூட்டிஃபுல்லா இருக்கும். உட்காந்துக்கலாம் ப்ளீஸ், மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபிள். I would like to end within a 5 minutes with the impactful-ஆன ஒரு விஷயங்களை நான் ஷேர் பண்ணி சொல்றேன். ஒரு நீங்க பவர்ஃபுல் லீடரா, ஒரு ஆர்ட் ஆஃப் பீப்புள் ஹேண்ட்லிங் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா இதுல என்னென்ன ரோலை எங்கெங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் கெஸ் மீ, நான் எப்படிப்பட்ட பர்சனாலிட்டி அப்படின்னு என் லைஃப்ல இருந்து என்ன சொல்லிட்டு வரேன், என்னென்ன விஷயங்கள் கலந்து வந்தேன் அப்படின்னு சொல்றேன்.
இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் அப்படின்னு. என்னுடைய ஒரு பார்ட்டில் ஐ எம் அ குட் சோஷியல் ஒர்க்கர். நான் 130 மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளை 6 வருடங்களா தத்தெடுத்து அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்கேன். இட் இஸ் அ பார்ட். 70 டெஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்றேன். 1 புக் 1 லைப்ரரின்னு சொல்லி 6 லைப்ரரி உருவாக்கியிருக்கேன். 4 குடும்பங்களை தத்தெடுத்து தொடர்ச்சியா 10 குடும்பங்கள்ல இருந்து இப்போ 4 குடும்பங்கள் ஆயிடுச்சு. பலாசல் கொடுத்துட்டே வர்றேன். எமர்ஜென்சி பிளட் ஆர்கனைசர் 93 ஐ டொனேஷன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் யாரு? சாரிங்க, டவ். ரைட், இறக்க குணம் உள்ளவராக இருக்கும் அப்படின்னு. ஓகே, என்ன கொடுத்தா சொன்னேன். ரைட், எனக்கு யாராவது ஒரு பிளட் வேணும்னு கேட்டாங்கன்னா நான் இமீடியட்டாக அரேஞ்ச் பண்ணுவேன். 2வது விஷயம், நான் பண விஷயத்துல ரொம்ப சரியா இருக்கும்னு நினைப்பேன். நான் என்ன கொடுத்தா நான் சொல்லிட்டே இருக்கேன். ஐ எம் ரன்னிங் த சிட் ஃபண்ட் அண்ட் ஃபைனான்ஸ். அதே போல கிராக்கர்ஸ் பிஸ்னஸ்ல சிஸ்டமேட்டிக்கா சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணுவேன். இன்சூரன்ஸ் ஃபீல்ட்ல இருக்கேன். இப்போ நான் யார்? அடுத்த விஷயங்கள்ல நான் இப்ப தூத்துக்குடிக்கு வர்றேன்னா கூட அது என் ஸ்டேட்டஸ்ல பதிஞ்சிருக்கும். சீரியஸ், என் ஸ்டேட்டஸை பார்க்கணும் தெரியும். நேற்று நான் எவ்வளவு தூரம் என்ஜாய் பண்ணேன், இன்னைக்கு காலையில என் மனைவி என் குழந்தையோட எவ்வளவு தூரம் நான் இருந்தேன். நான் என்ன சந்தோஷமா இருந்தாலும் சரி, என்ன விஷயங்களா இருந்தாலும் சரி, நான் எவ்வளவு பெரிய நெட்வொர்க்கர் அப்படின்னா, ஒருத்தவங்களும் உங்க பிளட்டை நான் கேட்டேன் அப்படின்னா என் மைண்ட்ல ஏறிடும். அவ்வளவு பெரிய நெட்வொர்க்கர். எப்படி சொல்லணும்னா 6500 கான்டாக்ட் வந்து என் ஃபோன் புக்கில் வச்சிருக்கேன். அதை தேடி எடுக்கிறது எனக்கு ஒரு பெரிய டாஸ்க். ஆனாலும் கரெக்டாக எடுப்பேன். இவங்க பி நெகட்டிவ், இவங்க ஓ நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி அவ்வளவு விஷயங்களா இருப்பேன். ஹைலி ப்ரொஜெக்டடாகவும் இருப்பேன். இப்போ நான் யார்? பீகாக். ஏன்னா என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை குறைஞ்சது 1000 பேர் பார்ப்பாங்க. வாட்ஸ்அப்பில் ஹைலி ஆக்டிவ். அதே விஷயங்கள்ல லீடர்ஷிப்பில் ஐம் டூயிங் எ பிஸ்னஸ். ஒரு 6 வருடங்கள்ல இப்போ ஜோன் செக்ரட்டரியா ஜேசிஐங்கிற அமைப்பில் இருக்கேன். நேஷனல் ட்ரெயினராகவும் இருக்கிறேன். முடிவுகளை ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுப்பேன். என் கூட பழகிறவங்களுக்கு தெரியும். பீப்புளை பயங்கரமாக கேர் பண்ணுவேன். ரிசல்ட் ஓரியன்டட், நினைச்சா முடிச்சிருவேன். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், 2 மாதம் எனக்கு வியட்நாம் டூர் சொல்லியிருந்தாங்க. 8 லட்ச ரூபா எனக்கு ஒரு டார்கெட். நான் இலக்கை செட் பண்ணேன். போன மாதம் ஃபுல்லாக நான் 4 நாள் ப்ரீ ஜெட் பிளேஸ், 15 நாள் நான் ஊர்ல இல்லை. நான் முடிக்கும்னு நினச்சேன். கடைசி நாளில் முடிச்சு வியட்நாம் டூர் குவாலிஃபை ஆனேன். பிஸ்னஸ் இஸ் அ பிஸ்னஸ். இப்போ நான் யார்? என்ன விஷயம் நான் சொல்கிறேன், ஒரு தலைமைத்துவத்தை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த இடங்களில் எதுவாக இருக்கணும்னு தெரிஞ்சு கொண்டா அத்தனை நபர்களையும் வச்சுக்கலாம். நமக்கு தேவையான விஷயங்களையோ ஒரு டீமை உருவாக்குறதோ விஷயங்கள் இருக்கணும். நீங்க எங்க கேள்வி கேட்கணுமோ கேள்வி கேட்கணும், எங்க கணக்கு பார்க்கணுமோ கணக்கு பார்க்கணும். இப்போ நீங்க அவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியும். என் ஸ்டேட்டஸ்ல போடுவேன் 5000 ரூபா வாங்கினேன், 4856 ரூபா தான் செலவு பண்ண, மிச்சம் எவ்வளவு இருக்கு. என் பார்க்குறவங்களுக்கு விட்னஸ், பார்க்குறவங்க இருக்கிறதுனால எவ்வளவு தைரியமா நான் சொல்றேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அப்ப அந்த கணக்கும் என்ன துல்லியமா இருக்கணும். அப்ப இந்த பெர்சனாலிட்டி தான் உதவும் அப்படிங்கிறது இல்லை. யார்கிட்ட என்ன வேலையை கொடுத்தா, அதாவது டெலிகேஷன் மட்டும் முக்கியம் இல்லை, டெலிகேஷன் வித் எம்பவர்மெண்ட் அப்படிம்பாங்க. அந்த எம்பவர்மெண்ட் ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணும் பொழுது இது அத்தனை விஷயங்களும் சாத்தியப்படும். ஸோ லெட்ஸ் ஐ விஷ் டு ஆல் எவ்ரிபடி லேர்ன் திஸ் கான்செப்ட். யோசிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்து நான் ஒரு 15 நிமிஷம் உங்களுக்கான ஒரு ஃபீட்பேக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் யாரையாவது நினச்சி வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இதை முடித்த உடனே வீட்டுக்காரங்கிட்ட போய் நீ ஈவில் இப்படி தான் இருப்ப அப்படின்னா சாம்பாரும் கிடைக்காது, சட்னியும் கிடைக்காது. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. நெவர் டெல் எனிஒன் எல்ஸ். அவங்கள பார்க்கும் பொழுது நான் சொல்றேன்ல, போகும் பொழுது உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு டீ கடைக்காரம்மா எப்படி, இவங்க எப்படி, யார்கிட்டையும் எதையுமே சொல்லாதீங்க. இவங்க இப்படிதான். இவங்களை ஒரு சிலவங்க திட்டினா அழுவாங்க. இவங்க ஏன் அழுகிறாங்கன்னா டவ்வா இருக்கலாம். அவங்க எதுக்கு திட்ட மாட்டாங்க. ஒரு சிலவங்க டேட்டா ஓரியன்டா நீங்க கொடுத்தாதான் அவங்க வேலை பார்ப்பாங்க. ஒரு சிலவங்க நம்மகிட்டவே ஈகிளா இருப்பாங்க, மூஞ்சி சுறுசுறுன்னு வைப்பாங்க. அதெல்லாம் குதிரை கிடைக்காது. குதிரை என்ன பண்ணும், ஓடும். கரெக்டா 2 பக்கம் கெட்டி விட்டா நம்ம காமிக்கிற திசையில ஓடும். குதிரையும் வேணும், கழுதையும் வேணும். இது வந்து எம்ப்ளாயி சைக்காலஜி. குதிரைன்னா என்னன்னா, நம்ம டீம்ல அவங்க எல்லா ஒர்க்கையும் பண்ணுவாங்க. கழுதைனா என்னன்னா, நம்ம சொல்றதை மட்டும் பண்ணுவாங்க. நான் திருப்பி நான் சொல்றேன், இந்த பெர்சனாலிட்டியை கனெக்ட் பண்ணல. நாம ஒரு லீடர்ஷிப்ல இருக்கும் பொழுதோ, ஒரு கம்பெனில இருக்கும் பொழுதோ, தெரிஞ்சோ தெரியாமையோ பலதரப்பட்ட மக்களுடன் பழகிக்கிட்டே இருப்போம். இது முடிவு அல்ல, இட்ஸ் an ஐடென்டிட்டி. எப்படி சார் நம்ம ஸ்டார்டிங்ல சொல்லும்போது ஷார்ட் டைமிங்ல நாங்கள் இந்த விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம். நம்ம ஏஜை காரணம் காமிக்கல, ஓடணும். நம்மளும் குழந்தை தான், எடுத்த போட்ட மைண்ட் செட்.
அப்போ நம்ம அத்தனை நபர்களுடன் பழகும் பொழுது நம்ம எப்படிப்பட்ட குவாலிட்டியை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஐ ஹோப் என் மெசேஜ் உங்களுக்கு ரீச் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பறவைகள் எப்படி பலவிதமோ மனிதர்களும் பலவிதம். அவர்களை மாற்றுவதற்கு நாம் 1% முயற்சி செய்ய வேண்டாம். அவர்களை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டாம். அவர்களை தெரிந்து கொள்வோம், அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்வோம். அனைத்து நட்புணர்வுடனும் அடுத்த தடவைக்கு நம்ம வளரணும்னு சொல்லி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி சார். கிரேட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ கார்த்தி. ஒரு வித்தியாசமான செஷனாக இருந்துச்சு இன்னைக்கு பார்க்கல. ஸோ எப்பவுமே பர்சனாலிட்டி அனாலிசிஸ்ங்கிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வச்சு கூட அவங்க பர்சனாலிட்டி சொல்லலாம், அவருடைய தந்தை பேச்சு சொல்லலாம், மூட் பேச்சு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பர்சனாலிட்டி வந்து நிறைய வகைகள் இருக்கு. இது ஒரு சைக்காலஜிக்கல் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க, சைக்கோமெட்ரிக் சொல்லுவாங்க. ஸோ வென் யூ ஆர் knowing about it, self awareness தான். இந்த மாதிரி self awareness good for you அப்படின்றனால இந்த ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ லைக் டு அகெயின் தேங்க் கார்த்திக் ஃபார் தி கோஆபரேஷன். டூ ஹவர்ஸ் டைம் போனதே தெரியல, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. வந்ததுலேருந்து நீங்கள் ஆக்டிவ் எல்லாருமே நல்லா இன்வால்வ் பண்ணீங்க. அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் எனி டுவர்ஸ் யூனிவர்ஸ் ஒன் ஷேர் ஃபீட்பேக். யாரும் ஃபீட்பேக் கொடுத்து வரலாம். டூ லைட் இருக்காங்க, வாங்க வாங்க. கொஸ்டின் ஆன்சர். They can identify my blind spot. Others can. With my behavior or my speech. But how I can identify my blind spot? Can I have mic, sir? Sir, thank you. Such a nice question, sir. Your good name, sir? Susil Kumar, sir. நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னுடைய பிளைண்ட் ஸ்பாட்டை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? இட்ஸ் அ குட் கொஸ்டின். பட் இங்கே வந்து எனக்கு வந்து ஒரு மாற்று கருத்து இருக்கு. விராட் கோலி அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஞாபகம் வருதுங்க? கிரிக்கெட் இட்ஸ் எ ஜென்ரல் திங். டு த ஸ்பெசிஃபிக் சாரி எக்ஸசைஸ் ஃபிட்னஸ். ஓகே. சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னா என்ன ஞாபகம் வருதுங்க? ரெக்கார்ட்ஸ். இன்னும் டு த ஸ்பெசிஃபிக் எம்எஸ் தோனி அப்படின்னா என்ன ஞாபகம் வருதுங்க? லீடர்ஷிப். அவருடைய ஸ்கில்லுக்கு வருவோம். பேட்டிங், பவுலிங், கீப்பிங் என்ன டக்குன்னு ஆகுது? ஆல்ரவுண்டர். பட் பவுலிங் போடுவாரா? போட்டிருக்காரு. போட்டு வெஸ்ட் இண்டீஸ்ல 2 ஓவர் போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு. NLPல வந்து பிளேம் ஃப்ரேம் ஒர்க் அப்படிம்பாங்க. அதாவது என்னன்னா, பெரும்பான்மையான விஷயங்களில் நாம நம்மளுடைய நேர்மறையான விஷயங்களை கவனம் செலுத்துறோமா இல்ல காரணங்களை தேடிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு. இட்ஸ் அபவுட் அகைன் அவர் ஃப்ரேம் ஒர்க். நம்ம சின்ன குழந்தை கேட்டிருக்கோம், நான் மட்டும் இந்த ஊர்ல பிறக்காம இந்த ஊர்ல பிறந்திருந்தா, நான் மட்டும் இந்த குடும்பத்தை பிறக்காம இந்த குடும்பத்தை பிறந்திருந்தா, நான் மட்டும் இது இல்லாம அந்த இது இருந்திருந்தால் அப்படிங்கிற கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கும். பயம் நல்லதா கெட்டதுங்களாங்க? பயம் நல்லதா கெட்டதா? நல்லதும் சரி கெட்டதும் சரி. ஒரு திருக்குறள் இருக்கும், வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல். இட்ஸ் ஸ்வாட் அனாலிசிஸ். பிளைண்ட் ஸ்பாட்டை தெரிஞ்சுக்கிடலாம். ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம அதிகமாக கவனம் செலுத்தாம நம்மளுடைய பலம் என்னமோ அதில் தெரிஞ்சுட்டா பெரிய விஷயம். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில உலக அதிசயங்கள் சொல்லுங்க பாப்பா. யாருக்கா தெரியும்னா உலக அதிசயங்கள் என்ன இருக்கு? தாஜ்மஹால். தாஜ்மஹால் எதோடைய சிம்பல்? காதலுடைய வெளிப்பாடு. சாரி, லவ் உடைய சிம்பல். சீன பெருஞ்சுவர் எப்படி வந்துச்சு? சீன பெருஞ்சுவர் உருவாவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் ஒருவருடைய பய உணர்வு. நீங்க சொன்ன அந்த தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். ஒரு அரசனுக்கு பய உணர்வு இருந்துச்சு, மரண பயம் இருந்துச்சு. இட்ஸ் அபவுட் வீக்னஸ். அப்ப அவன் யோசிச்சது எங்க யோசிச்சானா, அச்சோ மரண பயம் இருக்கு, என் அரசர்கள் எல்லாரும் என்னை தாக்க வருவாங்க அப்படின்னு யோசிக்கல. அவன் யோசிச்சது பலம். அப்ப பலம், அவனுடைய பலம் கட்டிடக்கலை. நாட்டு அரசர்கள் அத்தனை பேரையும் கட்டிடக்கலை கட்டிட்டு இருந்தாங்க. அப்ப கெட்ரா சவரன் சொல்லி அரண்மனை அல்ல, தன் நாட்டை சுத்தி கட்ட வச்சான். இட்ஸ் அபவுட் அ ப்ரோவோக்கிங் தாட். 21,000 கிலோமீட்டர் கொண்ட அந்த சீன பெருஞ்சுவர் கிட்டத்தட்ட 1,00,000 நபர்களுடைய சமாதின்னு சொல்லலாம். வேகமா கட்டிக்கிட்டு இருப்பாங்க, செத்து போயிட்டா உள்ள தூக்கி போட்டு கட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த பலத்தை அறிந்ததுனால வாய்ப்புகளை உருவாக்கினான். எதுல இருந்து உருவாக்கினான்னா, இங்க இருந்து உருவாக்கலாம். எங்க இருந்து? பலத்துல இருந்து. வேர் வி ஆர் கான்சென்ட்ரேட்டிங் அப்படின்னு. அப்போ பலவீனத்தை அறிஞ்சான். பலவீனம், எனக்கு மரண பயம் இருக்கு. எப்படி மரணம் வரும்? அரசர்கள் வரும்.
அதற்கு பலம் மூலமா ஒரு சுவரை கட்டினான். அப்படி உருவான ஒரு மிகப்பெரிய சுவர் தான் இந்த உலக அதிசயங்களில் ஒன்று. அப்ப நம்ம எங்க ஃபோக்கஸ் பண்றோம் அப்படிங்கிறது முக்கியம். இப்ப நம்ம ஃபினான்ஸ் ஸ்ட்ராங்கு, டேட்டால ஸ்ட்ராங்கு அப்படின்னா அது ரிலவெண்டாவே நம்ம ஒர்க் பண்ணலாமே, அது ரிலவெண்டாவே நம்ம அதிகமா பண்ணலாமே. நான் இதுல ஸ்ட்ராங்குன்னு தெரியுது, நான் ஏன் டவ்வா இருக்கணும், நான் ஏன் ஈகிளா இருக்கணும், நான் ஏன் பீக்காக்கா இருக்கணும். பல நபர்களுக்கு இருக்கும். இன்ஸ்டாகிராம் நியூஸ் பார்க்கும்பொழுது நானும் 3 தடவை குளிக்கிறேன், 6 தடவை பூஜை பண்றேன், என் வியூஸ் மட்டும் போக மாட்டேங்குது. நெவர் worry about it. அது அகைன் ஃபியர்ஸ் அண்ட் worriesல வரும். இட் வாஸ் அ குட் சப்ஜெக்ட். அதை குறித்து நம்ம கவலைப்படணுங்கிறது இல்லாமல் பாசிட்டிவான வகையில் எடுத்துட்டு போகலாம். இதுதான் என்னுடைய ஒரே ஒரு சின்ன தாட். நமக்கு இப்போ ஒரு குழந்தை மேக்ஸ்ல நல்லா இருக்கு அப்படின்னா அதுல எக்ஸலண்டா கொண்டு வரும். ஒரு குழந்தை ஸ்போர்ட்ஸ் நல்லா இருக்குன்னா அதுல எக்ஸலண்டா கொண்டு வரலாம். இப்போ தோனி வந்து எனக்கு பவுலிங் வரலையேன்னு யோசிக்கிற காட்டிலும் எனக்கு பேட்டிங் நல்லா வருதுன்னு யோசிச்சனால ஹி ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் அண்ட் கீப்பிங் நல்லா வருதுனால ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப். இது நமக்கு வந்து இது தேடல். இப்பயுமே நான் யார் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் தெரியாது. ஒரு சில இடங்கள்ல நான் இதுல ஹையஸ்டா இருப்பேன், அந்த ஒர்க்கை நான் பண்ணிக்கிட்டே இருக்கேங்கிற மாதிரி தான் நம்ம மூவ்மெண்ட் ஆகி போகலாம். இதான் என்னுடைய விளக்கம். Okay, as far as group cells is concerned, it is 100% working for me. According to me, it is correct. But mostly it is coming on C and D for me. But I feel how is good, how is good. So I want to go towards out. Is there anything I have to practice daily to become a dove? Nothing, sir. Suppose if you want to become a dove, you can join with any social organization, you can serve with them, you can get satisfaction. So that's different. I want to become a Definitely it is difficult to change. Because நான் எனக்கு நல்லா தெரியும், நான் இங்க வந்து பேலன்ஸா காமிச்சேன். பேசிக்கலி ஐம் ஈகிள். என்னுடைய அதிகமான பெர்சனாலிட்டி ஈகிள் இருக்கும். நான் ஈகிள் இருக்கும்போது, ஏன்னா அப்படி இருக்கிறனால தான் ஒரு ட்ரெயினரா இங்க சொல்ற எல்லாத்தையும் நான் கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைப்பேன். 2வது விஷயம், எனக்கு பிளட் வேணும், டிசிஷன் மேக்கர் யாருக்கு சொல்யூஷன் இருக்குன்னு 5 நிமிஷம் டிசிஷன் கொடுத்துட்டு போயிடுவேன். அந்த அவளுங்கிற கேரக்டரையும் நான் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு கணக்கு இருக்கணும், சரியா இருக்கணும், தீர்வு இருக்கணும்னு பார்ப்பேன். இதுதான் நான் இங்க சொன்னது லீடர்ஷிப் குவாலிட்டி. பட் என்னுடைய மெஜாரிட்டி என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நோ சார், நோ, அது நம்ம மாத்தினா நடிக்கிறோன்றுவாங்க. கொஞ்ச நாள தெரிஞ்சிடும், நேச்சர் வந்து தெரிஞ்சிடும். நேச்சர் நம்மளால கண்டிப்பா மாற்ற முடியாது. அப்ப நம்ம அந்த இயல்புல எப்படி பெஸ்டா கொண்டு வரணும் அப்படிங்கிறது இருக்கலாம். இட் வாஸ் a good question. Any other questions? எப்படிங்க சார்? ஆக்ட் நடிக்க தான் செய்வோம், தெரிஞ்சிடும். நான் அன்பா இருக்கிறேன், நான் இதுவா இருக்கிறேன், இவங்க ஏதோ ஒரு இதுக்காக அவங்க பண்றாங்க, இது உங்க நேச்சர்ல நமக்கு தெரிஞ்சிடும். நம்மளா இருப்போம், இயல்பா இருக்கும். அது நம்ம கண்டிப்பா மாற்ற முடியாது. நமக்கு இருக்கக்கூடிய ஓகே, நம்ம டீகள் சொல்லும்போது அவங்க எப்பயுமே நம்ம எதை எடுத்துக்கிறதுன்னு இருக்கு. ஒரு பிடிவாதமா இருப்பாங்களோ அப்படியே எடுக்க வேண்டாம். அவங்க எடுக்கிற முடிவு சரின்னு அவங்க நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்கலாம்ல. அவங்க பிடிவாதமா இருப்பாங்களா, நம்ம விட்டு கொடுத்து போவோம் அவங்ககிட்ட. நீங்க அவங்க சாரி கேட்டா ஓகே, அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அகைன் இட்ஸ் a quality. Any other questions are like this? feedback எல்லாம் ஷேர் பண்ணுங்க. What was really good and comment share feedback. Yes, you can share your feedback also. எப்படி இருந்தது, திருப்பி வரலாமா வரக்கூடாதா, எதுவாக இருந்தாலும் சரி. பிகாஸ் உங்களுடைய ஃபீட்பேக் வந்து மோல்ட் பண்ணும், இன்னும் உங்களுடைய தேவைகளை தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்ணன் சாருக்கும் அதை வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு பெட்டர்மெண்ட் ஆகும். கண்டிப்பாக ப்ளே ஆகும் சார். ஈகோ அப்படிங்கிறது அதுக்குன்னு ஒரு செஷனே இருக்குது. கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் கூட நம்ம எடுக்கலாம். அதை நம்ம எடுத்துக்கிறதுங்கிறது நம்ம சைடில் தான் இருக்குது. இது இப்போ நம்மளுக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய பெரிய ப்ராப்ளம். அது நம்ம அதுக்குன்னு ஒரு சில ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அது ஒன் டே தனியாக கூட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஹவு வி கேன் மேனேஜ் அவர் கான்ஃப்ளிக்ட்ஸ் வித் எவ்ரிபடி அப்படிங்கிற மாதிரி வரும். நான் சொல்கிறேன்ல, இப்போ டவுன்னு இருக்காங்க, அவங்களுக்கு ஈகோ இருக்காதா அப்படின்னா ஈகோ இருக்கும். இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். அந்த இடங்கள்ல நம்ம களப்பணிகள்லையோ வீடுகள்லையோ அவங்களை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க். பட் இதை தாண்டி எவ்வளவோ இருக்குது மனிதர்கள். அதாவது தேர் இஸ் 3 phases அப்படிம்பாங்க. ப்ரொஃபஷ்னல், பர்சனல், இன்டர்னல் ஃபேஸ் அப்படிம்பாங்க. ஒரு குழந்தை ஸ்கூலில் போன மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைன்னு நம்ம நடிப்போம். பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அம்மா கேட்டால் நெஞ்சூலியே வந்துக்கும். ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டு தான் தெரியும், காலையில் மிதி எழுந்திரிச்சு பாத்திரத்தை கழுவி எடுத்து வைக்கிறது. டீச்சர் சாப்பீஸ் அங்கே இருந்தால் பாஞ்சு ஓடி வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. இட்ஸ் அ ப்ரொஃபஷ்னல் ஃபேஸ். நம்ம ட்ரெஸ்ஸு அழகாக போட்டிருக்கோம், நான் கோட் அழகாக போட்டிருக்கிறேன், ஐ குட் அப்படின்னா நான் இந்த இடங்களுக்கு தகுந்தார் கூட நான் நடிச்சிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இட்ஸ் அ ரியாலிட்டி. இதே விஷயம் என் வீட்டில் தான் தெரியும். நான் சாப்பிட்றத எடுத்து வைக்கிறேன்னா, நான் எவ்வளோ வேலை கொடுக்குறேன்னா, என் கூட க்ளோஸாக பழகிறவங்க தான் என்னுடைய அந்த பர்சனல் ஃபேஸ். இன்டர்னல் ஃபேஸ், நான் தனிமையாக இருக்கும் பொழுது என் சிந்தனைகள் எப்படி இருக்கு,
90% நெகட்டிவாக தான் இருக்கும். நாம் நாளைக்கு என்ன நடக்க போகுது, இப்படி என்ன நடக்க போகுது. பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் கூட பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டு வரமாட்டேங்குது. ஓ இவங்க இப்படி வாங்கிட்டாங்க, நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் காமன் எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ இந்த 3 ஃபேஸஸ் தான் நம்ம எப்படி இருக்கோங்கிறத நம்ம பார்த்தாலே தெரிஞ்சு. நம்மலாம் வந்து எல்லா இடங்களையும் ஒரிஜினலாக இருக்கவே முடியாது. இங்கே நான் அவ்வளோ ப்ரொஃபஷனலாக பேசுகிறேன், வீட்டில் பேசவே மாட்டேன். சோறு முக்கியம் எனக்கு, தக்காளி சட்னி முக்கியம், தேங்காய் சட்னி முக்கியம், அமைதியாக இருக்கும். என் மகன் என்னை ரூல் பண்ணுவான். ஈவன் தான் நான் ஈகிளாக இருந்தால் கூட, ஈகோ சொன்னீங்க இல்லையா, இந்த எக்ஸாம்பிள் கூட சொன்னேன். ஒரு நல்ல ஹேபிட் இருந்தது. என் பையன் நான் போயிட்டு இருக்கும் பொழுது ஸ்கூலில் வண்டியை நிப்பாட்டி என் காலை தொட்டு கும்பிட்டான். என்னடா தம்பி அப்படின்னு. இல்லைப்பா எங்கள் ஸ்கூலில் செய்ய சொன்னாங்க, நான் மறந்துட்டேன் அப்படின்னா. வெரி குட் அப்படின்னு. இந்த கல்ச்சரை என் மகன் பார்த்துக்கிட்டே இருந்தான். கொடைக்கானல் டூர் போயிட்டு இருக்கும் பொழுது அவளை ஷோல்டரில் வச்சுட்டு நான் மூவ் பண்ணி போயிட்டே இருந்தேன். கால் வலிக்குன்னு இறங்கினோடனே அழுதான். அப்பா அவட்ட நான் இந்த விஷயம் நம்பினோடனே, நீ கால் அப்பா பிளெஸ்ஸிங் வாங்க நான் பண்ணுவேன் அப்படின்னோடனே என் மகன் சொன்னான், நான் வாங்க மாட்டேன், நீ தூக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னா. நான் தூக்க மாட்டேன், நீ தொட்டு கும்பிடு, நான் அவனை தூக்குறேன்னு. கடைசி செஞ்சது அவள் தான். தூக்கி எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் நடத்திட்டு கீழே இறக்குன அடுத்த செகண்ட் அவள் பண்ணி காலை தொட்டு கும்பிட்டான். சரி என்ன விஷயம் அப்படின்னா, எனக்கு வியந்து நான் பார்க்குறேன். அவள்கிட்ட நான் பேசி ஜெயிக்க முடியாது, அவளை நான் விட்டு கொடுத்தா ஜெயிக்க முடியும். இப்போ ஈகிளை வந்து நான் விட்டு கொடுத்துட்டு நான் ஜெயிச்சிருவேன். எனக்காக என்னென்னாலும் பண்ணுவாங்க. என் மகன் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி. என் மகன் ப்ராசஸ் ஓரியன்டான நபர், கரெக்டாக இருப்பான், சிஸ்டமேட்டிக்காக உட்காருவா, எதனா பண்ணுவா. என் மகனை நான் அதட்டினா திருப்பி அது வந்து சண்டைக்கோழி மாதிரி என்கிட்ட வந்து நிற்கும். என்ன வேணும் உனக்கு, என்ன வேணும், அவங்களுக்கு என்ன வேணுமோ கிளியராக இருப்பாங்க. ஈவன் தான் நான் நேஷனல் டே முடிச்சுட்டு போகிறேன், அது ஒரு பெரிய ரெகனைஸ் தேசிய இந்தியாவில். வேகமாக போய் பாப்பா நான் நேஷனல் டே முடிச்சிட்டேன் அப்படின்னு. எங்கே ஊர் சுற்றிட்டு வந்த, எனக்கு என்ன வாங்கினேன், 2 கேள்வி தான். நீ இவ்வளோ நாள் ஊரை விட்டு போனேல, கிஃப்ட் வாங்கிட்டு வந்தியா, சாக்லேட் வாங்கிட்டு வந்தியா, இந்தப்பா இந்த இது நேஷனல் டே சொல்லிட்டு அங்கே வை. இட் இஸ் அபவுட் தேட் பர்சனாலிட்டி. குழந்தைகளாக இருந்தாலும் ஒரு சில குழந்தைகள் சொன்னால் கேட்டுக்கிறோம், அது சமத்து பிள்ளை நம்ம நினைப்போம், பர்சனாலிட்டி. ஒரு சில குழந்தைங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஏதாவது எழுதிக்கிட்டே இருக்கும், பர்சனாலிட்டி. அதை நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். எடுத்து பழகி பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், யாருனாலும் ஈஸியாக கடந்து வந்தது. இட்ஸ் அபவுட் மை சஜஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஒரு ப்ரோக்ராம் சொன்னாங்க, கான் சேஞ்ச் பர்சனாலிட்டி பட் சேஞ்ச் பிஹேவியர். பர்சனாலிட்டி வேற பிஹேவியர் வேற. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல்ல வந்து லேட்டா போறது வந்து ஒரு பர்சனாலிட்டி இருக்கலாம், பட் அங்கே கண்டிப்பாக ஸ்கூல்ல வந்து டைமுக்கு போகிறது வந்து இதுதான் ரூல், காமன் ரூல். ஸோ பிடிக்கிறோம் அப்படிங்கிற போய் தான் ஆகும். ஸோ இந்த பிஹேவியர் சேஞ்ச், ஆனால் லைஃப் லாங் சேஞ்ச் தெரியாது. மேபி அந்த ஒரு என்வாயர்மெண்ட்ல அது மாதிரி இருந்துட்டு இருப்போம். அப்புறம் அதே நேரத்தில் நம்ம நார்மலாக இருக்கோம்னா நம்மளோட பர்சனாலிட்டி இருக்கும். பேக் டு அவர் ஓன் உண்மை. Personality is something very deeply ingrained in us. Behavior is something that we can adapt to the situation அப்படிங்கிற மாதிரி விஷயம். இதை எங்க நம்ம எழுதலாமே உங்களுக்கு. சிமெண்ட்ஸ் காலேஜ்ல வந்து அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் பண்ணேன், சைக்காலஜி ஸ்டூடெண்ட். அண்ட் சார் எப்படி சொன்னா சூப்பர் செஷன். ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்படிப்பட்ட பர்சன் தான், எனக்கு வந்து ஃபன்னா இருக்கணும் அண்ட் எஜுகேஷன் வந்து ஏதாவது கற்றுக்கணும். நீங்க கம்ப்ளீட் பேக்கேஜ்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்தோடனே எங்களை நல்லா என்டர்டெயின் பண்ணி அந்த இன்வால்வ்மெண்ட் அந்த இதுக்குள்ள கொண்டு வந்தீங்க. நெக்ஸ்ட் வந்து பர்சனாலிட்டி பற்றி சொன்னீங்க, which is great, one of the most important things சொல்லலாம். ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு நம்ம யாருமே தெரியாம இருக்கோம். ஸோ ஒன் ஆஃப் த கிரேட் திங் நீங்க வந்து நீங்க சொன்னது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொன்னீங்கன்னா, மற்றவங்க நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த பர்சனாலிட்டியில இருக்காங்கன்னா we have to handle like this அந்த மாதிரி சொன்னீங்க. It was a great thing. நிறைய பர்சனாலிட்டி பற்றி சொல்லியிருக்காங்க, பட் இப்படி ஹேண்டில் பண்ணோம், ஓகே அவங்க வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது, பட் we have to be அந்த மாதிரி சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நம்ம கூட்டத்தில் இருக்க ஒரே ஒரு பீகாக் அவர் தான், அவர் வீடியோ எடுத்துருங்க. என்னோட நேம் சக்தி விக்னேஷ். நானும் ஒன் ஆஃப் த ட்ரைனர் அண்ட் லைஃப் கோச்சா இருக்கேன். ஓ கிரேட், என்ன அப்ரிசியேஷன் கொடுத்தது. ஸோ இந்த செஷன் எனக்கு ரொம்ப வேலிடா இருந்தது. நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிற விஷயம் வந்து பீப்புள் எப்படி நம்ம கேட்டகரிஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்லும்போது அவங்களோட பிஹேவியர்ஸ் வச்சு இவங்க இந்த கேட்டகரி இவங்களுக்கு எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பீப்புளோட மைண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதே மாதிரி உங்க செஷன் வந்து இனிஷியல் ஃபர்ஸ்ட் நான் நேற்று நைட்டு ஃபுல்லாகவே எனக்கு தூக்கமே இல்லை, ஃபுல் டிரைவிங்ல இருந்தேன், ஃபுல் டயர்டு, தூங்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். அப்படிதான் இருந்துச்சு.
அந்த கேம் விளாண்டதுக்கப்புறம் டோட்டல் எனர்ஜி இதை நான் எடுத்துக்கிறேன். என்னோட செஷனை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக நான் எடுத்துக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி உள்ள செஷன்லையும் கொஞ்சம் தேரிக்கலாகவே என்னோட செஷன்ஸ் போச்சு. அப்போது சில பேர் சொல்லியிருந்தாங்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நல்லா இருக்கும். இங்கே வந்து நான் அதை கிரேட் கிரேட். நான் மோஸ்ட்லி பிபிட்லாம் போட மாட்டேன். 8 நாள் ஆக்டிவிட்டி எடுத்துனாலும் எடுப்பேன். அந்த லெவலில் ஸ்கில்டான பர்சன். எதுவுமே கையில் இல்லாமல் பேசுங்க. கிரேட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். முக்கியமாக நான் வீடியோ எடுக்கணுமே, எங்கள் வைப்ரண்ட் குரூப்பில் போடணுமே. ஆக்சுவலாக 2020 கூட நான் ட்ராவலாக இருக்கேன். ஸ்டில்லும் அவன் சொன்ன வாக்கியங்களில் வந்து எதுவுமே அந்த ரியாலிட்டியோட வந்து உண்மைதானே தவிர மற்றவங்க வச்சு வந்து வாயில வர சொல்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இவங்க வந்து சொன்ன எல்லா விஷயங்களுமே ரியாலிட்டியான ஒரு ஸ்பீச். இன்னைக்கு வரைக்கும் அவங்க சிட் ஃபண்ட்ஸ் சொல்லணும், ஒரு மெம்பர் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும், ஃபண்டிங் கலெக்ஷன்ஸ் இது கரெக்டாக போயிட்டு இருக்கு. கிராக்கர்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு வரைக்கும் 4 to 5 years எல்லாருக்கும் கிராக்கர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். பிளட்னு கேட்டா இன்னைக்கு வரைக்கும் மோர் தென் ஒரு 25 to 30% இவங்க மூலமா பிளட் சப்ளை ஆகிருக்கு ஜேசிஐல. அவங்க நிறைய பேருக்கு என்னுடைய செல்ஃபீல்ல வந்து இவங்க மூலமா போன 25 to 30% பிளட் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கு. ஐ டொனேஷன்ஸும் அதே மாதிரி சொல்ற மாதிரி சொன்னா உடனே செய்யக்கூடிய பொசிஷன்ல இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் குழந்தைகளுக்கு மேல ட்ரைனிங்ஸ் எடுத்திருக்காங்க. இப்ப அந்த ஜேசிஐ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜேஎஃப்எஸ் ஒரு 1 lakh rupees கான்ட்ரிபியூஷன் அதை வந்து அந்த ட்ரைனிங்ல எடுத்து அதை சம்பாதிச்சு அதை கண்டிப்பான முறையில் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு மைல்ஸ்டோனோட கிரியேட் பண்ண ஒரு யங் ட்ரைனர்ல உள்ளதை வந்து இவங்க வந்து நல்ல ஒரு பாண்டிங் ஹெல்பிங் டெண்டன்சி ஜாஸ்தியாக ஒரு 2022 மறக்க முடியாத விஷயம் அப்படின்னா ஒரு இன்விடேஷன் கொடுக்குறதுக்காக நம்ம போயிருக்கோம். ஆனால் சின்ன கூட வாங்கினேன் அப்படின்னா ஒரு காலேஜுக்கு போனது ஒரு 100 மரம் இருக்கு. ஆனால் நீங்க நாங்கள் பண்ண ஒரு 100 மரம் நட்டிருக்கேன்னு சொல்லி 100 மரத்தை வித்தின் ஒரு மரங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 lakhs வரைக்கும் மரங்கள் நட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து வெளியே சொல்லல. இந்த மாதிரி சிவகாசிக்கு ஒரு ஹெல்ப் பிளட் கேம்ப் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஒரு 4 பிளட் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 300 to 400 யூனிட்ஸ். அந்த மாதிரி ட்ரைனிங் லெவலையும் சரி அவங்க கரியர் லெவல் சொன்னாங்க ஈகிள் டவ் பீகாக் எல்லா வரைக்கும் இருக்காங்க. ஆனா எங்களுக்கு எல்லாம் முருங்கிக்கிறது வந்து இங்க இருக்காங்க. அந்த டவ் திருச்சிட்டே இருக்காங்க. ஆனா சார் எல்லா பர்சனாலிட்டியும் சார் இருப்பாங்க, சாரோட ஃப்ரெண்ட்ஸோட இருப்பாங்க. பட் ஆனா எல்லாம் அங்கே உட்காந்து தவிர சாரோடைய இதுல வந்து எல்லா கேட்கும் அப்படியே போயிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ஒரு விஷயத்த நான் அண்ணன்ட்ட சொல்ல விரும்புகிறேன். இந்த ஜேஎஃப்எஸ் அப்படிங்கிறது ஒவ்வொன்றா இருக்கும். ஜேஎஃப்டி ஏஎஃப் அப்படின்னு நான் ஒவ்வொரு படிக்கட்டாக ரொம்ப அவர்கிட்ட சொல்கிறேன். 3ஆவது படிக்கட்டு வந்துட்டேனே எஃப் வாங்கிட்டேனேன்னு. என்னடே அது 50,000 இல்லை, நான் கெட்ட நீ எஸ் வாங்கிரு முடிச்சிரு எதுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு. என்ன விஷயம்னா ஸ்ட்ராங் டிசிஷன் மேக்கிங். எவ்வளோ விஷயங்கள் நான் கேட்கும்பொழுது எனக்கு இல்லை என்று சொன்னதில்லை, அதை பண்ணிடுன்னு சொல்லி எவ்வளோ விஷயங்கள் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. இட்ஸ் கிராட்டிடியூட் ஃபார் சேதர் அண்ணன் ஆல்சோ. இந்த நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைச்சதுக்கு ஜேசிஐக்கு தான் ரொம்ப தேங்க்ஃபுல் நான் பண்ணுறேன். ஏன்னா அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் வந்திருக்க மட்டும் வேற பக்கம் சுற்றிட்டு இருந்திருப்பேன். ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் ஜேசிஐ ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். எஸ் எஸ் தேங்க்யூ. Really, the session shows the topic. Thank you so much. Thank you so much. First, my thing I want to tell everybody. Normally, what happens if we attend a training session like that, it will be like a training by the mind. A training over the race mind. The whole 3 hours we are thinking we are in the topic, but after we leave the hall, maybe it will happen. But we have to. But your topic is not like that. It is little bit change of a human relation. There are so many courses, human relation, BSc concept. I think all it's moving. It is the new type. Your course is like a new type. Thank you so much. I like that, and progress is we can always think. Thank you so much. Thank you so much. Thank you so much. Exactly. Thank you. Thank you. So I invite one of these to your mentor. ரொம்ப எனர்ஜெட்டிக் செஷன், ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான். அண்ட் சீயிங் அ வெரி பட்டிங் ட்ரெயினர். ஐம் ஷூர் யூ ஆர் கோயிங் டு பி இன்டர்நேஷனல் ட்ரெயினர். ஆல் தி பெஸ்ட். ஐ திங்க் ஆல் தி பார்ட்டிசிபென்ட்ஸ் ரொம்ப பார்ட்டிசிபேட்டிவா
கொண்டதில் உங்களுக்கு தான் அந்த கிரெடிட். பிகாஸ் யூஸ்வலி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்ல வந்து எவ்ரி மேன் வில் பி தேர் அண்ட் இப்போ ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸு கூட கிடைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வெரி அது இந்த ஷார்ட் பீரியட்ல இதெல்லாம் பண்ணுறது வந்து சேலஞ்ச் வெரி கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. இன்னொன்று செந்தில் சொன்ன மாதிரி இட் இஸ் பர்சனாலிட்டி போது டிஃப்ரெண்ட் பிளேசஸ் இட் வில் வேரி. நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். இப்படி எங்கேயாவது ஸ்டேஜில் போய் பேசும்போது மிஸ்டர் செந்தில்கண்ணன் சார், நான் வந்து எங்கள் பிரசிடென்ட் சேம்பரில் பிரசிடென்ட் டே வாடா போடா அப்படின்னு வெளியே தான் பேசுகிறேன். சொல்லிக்கலாம். ஸ்டேஜுக்கு போனோடனே ஸோ சிச்சுவேஷன் வீட்டிலன்னா வேற மாதிரி இருக்கும், வெளியேன்னா வேற மாதிரி இருக்கும். பட் அவன் செந்தில் சொன்ன மாதிரி இந்த கேரக்டர் இன்பில்ட் வந்து அது இன்பில்ட் தான். கண்டிப்பா அந்த சூழ்நிலையில பார்த்து சிச்சுவேஷனல் லீடர்ஷிப்பாக நம்ம பாதிக்கும். So thank you. Thank you so much. Great future for you. Thank you so much. And thanks to all the participants for being here. Thank you. It's a pleasure, sir. Thank you so much. So thank you everyone. We'll meet again in fun. Thank you so much. என்னால் டேரெக்டாக பைக் பிடிச்சி பேச முடியல. No problem. பட் இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். நல்லா அட்டன் பண்ணுவீங்க. நிறைய இந்த மோட்டிவேஷனல் வீடியோலாம் நிறைய பார்ப்பேன். ஓகே. பட் எனக்கு வந்து டியும் ரெண்டுமே மேட்சாக இருந்தது. டக்குன்னு எதனாலும் முடிக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்தது. இருக்கும். நீங்கள் அந்த விஷயங்கள்லாம் இருந்ததான் சொல்லல, எல்லாம் கலந்து இருக்கும் பொழுது நம்மளோட லீடர்ஷிப் குவாலிட்டி அங்கே நல்லா இருக்கும். அது ஒரு சில டைம் 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 3 சரிசமமாக கூட இருக்கலாம். நம்ம இது ரொம்ப சிம்பிள். இப்போ உங்கள் வீட்டுக்காரர் என்ன பர்சனாலிட்டி? ஈகல். அப்போ நீங்கள் அவர்கிட்ட போய் ஆர்கியூ பண்ண முடியாது, நீங்கள் அவர்கிட்ட போய் கணக்கு கொடுக்க. அதாவது ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் அவர்கிட்ட சொல்கிறத அக்செப்ட் பண்ணி பாருங்கள். ஒரு 3 நாள் 4 நாளில் நீங்கள் உங்களோட சண்டைகளோ உங்கள் பிரச்சனைகளோ குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற விஷயங்கள் பாருங்கள். அவர் சொல்கிறத எஸ் மட்டும் சொல்லி பாருங்கள், அவர் சேஞ்ச் வரும் கேட்பார். அவர்கிட்ட ஒரே விஷயம் தான், ஈகிளா இருந்தாருன்னா நல்லா இருக்கும். பட் அவர் ஈகிளா இருந்து சம்டைம்ஸ் டப்பா அவங்க மாறும் போது தான் ஃபைட் ஆரம்பிக்கும். ஏன்னா நானும் ஈகிள் மாதிரி தான் இருக்கேன், இது மாதிரி ரோல் மாதிரி தான் இருக்கிறேன். ஆனால் அவர் வந்து டப்பா சில நேரத்தில் ஃபுல்லாகவே மாறும்போது நீங்கள் சந்திரமுகியா மாறிடுறீங்களா? டென்ஷன் ஆகும். நீங்கள் எந்த யூடியூப் வச்சுருக்கீங்க? எந்த யூடியூப்? நார்மல் தான், ஜேசிஐ ட்ரெயினர். நீங்கள் ஏதோ சொன்னீங்க, நான் என்னோட இதில் அது என்னோட வாட்ஸ்அப் சேனல் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். I was Oh, fantastic, sir. Oh.